துதிப்போம் எம் தேவனை புதிய இதயமுடனே. போற்றி துதிப்போம் எம் தேவனை புதிய இதயமுடனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தணைத்த அன்பை என்றும் பாடுவே. காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தணைத்த அன்பை என்றும் பாடுவே. இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோழ்ந்தமிழ்ந்து மாளாதே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோழ்ந்தமிழ்ந்து மாளாதே. ஆர்ப்பின் ஜெயதோனியோடே பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். ஆர்ப்பின் ஜெயதோனியோடே பாதுகாத்த என்றும் பாடுவேன். எல்லாரும் சேர்ந்து இயேசு இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை போற்றி மகிழ்ந்திடுவேன். தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா. தாய் தன் பாலகன் தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவே. தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவே. இயேசு இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்ற கட்டளையால் தான். பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்ற கட்டளையால் தான். ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் இன்று ஈந்து தொண்டு செய்குவேன். ஆவி ஆத்துமாவும் தேகம் தொண்டு செய்குவேன். இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே
ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே கர்த்தாவேவும் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே கர்த்தாவேவும் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும், பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே, தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே எங்கள் இந்த காலை நேரத்தில் ஒவ்வொருடைய உள்ளத்தில் இருந்து ஒரு புதிய ஜீவ ஊற்று புறப்பட்டு வருவதாக. ஓ நன்றி. ஜீவநதியே என்னில் பொங்கி, ஜீவ தண்ணீராம், ஜீவ தண்ணீராம் எந்த நல்ல கர்த்தரே. ஜீவ ஊற்றினால் என்னை நிறைத்திடுமே, ஜீவ தண்ணீராம் எந்த நல்ல கர்த்தாவே. ஜீவ ஊற்றினால் என்னை நிறைத்திடுவேன். காணி தந்திட நான் செழித்தோங்கிட, காணி தந்திட நான் செழித்தோங்கிட. கர்த்தரின் கரத்தால் நித்தம் கானம் பெற்றிட, கர்த்தரின் கரத்தால் நித்தம் கானம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி. ஊற்று தண்ணீரே, ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே. இந்த காலை நேரத்தில் எல்லாவரையும் நிரம்பி வழியை செய்கிற ஆவியானுடைய கரங்களில் நம்மை விட்டு கொடுக்கலாமா? பரிசுத்த ஆவியானவர் இந்த 32வது நாள் உபவாசத்தின் இந்த முதல் பகுதியில் எங்களை ஒவ்வொருவரையும் நிரம்பி வழியை செய்யப்பான்னு சொல்லி கேட்கலாமா? நாம் போகிற இடமெல்லாம் ஒரு நிறைவு உண்டாகணும், ஒரு ஆசீர்வாதம் உண்டாகணும், ஒரு பலன் உண்டாகணும். இந்த காலை நேரத்தில் எல்லா பலவீனங்களும் இயேசுவின் நாமத்தில் விலகி போகட்டும் என்று சொல்லலாமா? கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நிரப்ப, நம்மை பலப்படுத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஒரு ரபா சந்தரா லதரா நாமா ரிகபாலா சதரா லதரா நாமா. ஓ நன்றி 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 நன்றி. நல்ல கரங்களை தட்டி நமக்கு தேவன் தந்துள்ள வரத்தின்படி நல்ல கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து பரிசுத்த ஆவியானவரால் நிரம்பினவர்களாய் ஒரு ரபா லபா சதரா லதரா நாமா சியாதரா லதரா நாமா துரா லபாதரா லபா. ஆவியானவரே எங்களை நிரப்புங்க. ஒரு நிரம்பி வழிகிற அனுபவம். நீங்க நிரம்ப நிரம்ப உங்க பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் நிரப்பப்படுவார்கள். எல்லா சோர்வுகள் பலவீனங்கள் இந்த காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும் ஆண்டவரே. ஷபாராதரா லதரா நாமா ரிகபாபா ஷதரா லதரா. ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. நல்ல கரங்களை தட்டி ஒரு நிரம்பி வழிகிற ஒரு அபிஷேகத்தின் வல்லமை இந்த காலை நேரத்தில் வீடுகளுக்குள்ள நல்ல வாய்களை திறந்து ஒரு சத்தமிட முடியலையா? உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவரே என்னை நிரம்பி வழியை செய்யுங்கப்பா. என் வெறுமைகள் எல்லாம் மாறட்டும். நான் நிரப்பப்படுவேன் என்று சொன்னால் என் முழு குடும்பமும் நிரப்பப்படும். எல்லா அந்தகார வல்லமைகள், இருளினுடைய வல்லமைகள் என் வீட்டிலிருந்து இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக. இப்பொழுதே ஆவியானவருடைய ஒரு பாதுகாப்பு, ஒரு வேலி இப்பொழுதே குடும்பங்களிலே உண்டாகட்டும் ஆண்டவரே. மரண கட்டுகள் இப்பொழுதே, மரண கட்டுகள், வியாதியினுடைய படுக்கைகள் இயேசுவின் நாமத்திலே மாறட்டும் என்று சொல்லி ஒரு ராதாரா நாமா சந்தரா லபா ஆவியில நிரம்பி செபிக்கும் பொழுது, அந்நிய பாஷைகளில் நிறைந்து கர்த்தரை துதிக்கும் பொழுது எல்லா இருளுடைய வல்லமைகள் அது அப்படியே விலகக்கூடியதா இருக்கு. சொல்லுங்க ஆண்டவரே,
என் குடும்பத்தினுடைய இருளினுடைய வல்லமைகள் எல்லாம் விலகட்டும், இப்பொழுதே வெளியேறட்டும். நல்ல துதிய வாயில உண்டாகட்டும் ஆண்டவரே. O shabarabada rama shabalada ribalabada ralaba shantara laba ribalada ranama shadara ladara nama. ஆவியானவரே உமக்கு நன்றி, ஆவியானவரே உமக்கு நன்றி, ஆவியானவரே. ஓ ரபா பாபா பா shantara ladara nama ribalada ranama darana shadara ladara nama. அவர் நம்முடைய நல்ல தகப்பனாய் இருக்கிறார். இதுவரை நம்மை நடத்தினவர், இனியும் அவர் நம்மை நடத்த போதுமானவராய் இருக்கிறார். எந்த நிலையில் கடந்து வந்திருந்தாலும் சரி சொல்லுங்க, அப்பா நான் உம்மை மாத்திரம் நோக்கி பார்க்கிறேன். ஆண்டவரே, எப்படி ஒரு வேலைக்காரனுடைய கண், வேலைக்காரியுடைய கண் எஜமானனையும் எஜமாட்டியையும் நோக்கி இருக்குமாம் போல இந்த காலை நேரத்தில் நாங்கள் எங்கள் எஜமானன், எங்கள் தகப்பனை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். அவரை நோக்கி பார்த்த ஒரு முகங்களும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். இந்த காலை நேரத்தில் நம்மை பிரகாசிப்பிக்கிற அந்த மெய்யான ஒளி நம்மிடத்தில் உண்டு. அப்படியே ஒரு அவரை நோக்கி பார்க்கலாமா? ஹல்லேலூயா. அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே. நானும் தன் பிள்ளை அன்றோ, நான் உந்தன் பிள்ளை அன்றோ. அப்பா அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். எல்லாரும் சேர்ந்து நோக்கி சொல்லலாமா? அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். இயேசு அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். நீரே என் வழி, நீரே என் வழி, நீரே என் சத்தியம், நீரே என் வழி, நீரே என் சத்தியம், நீரே என் ஜீவன் அன்றோ, நீரே என் ஜீவன் அன்றோ, நீரே என் ஜீவன் அன்றோ. எல்லாரும் சேர்ந்து அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். இயேசு அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். நல்ல மேய்ப்பன் நீர்தானே, நல்ல மேய்ப்பன் நீர்தானே. சொல்லுங்க, நல்ல மேய்ப்பன். ஆமென். நான் உந்தன் ஆட்டுக்குட்டி, நான் உந்தன் ஆட்டுக்குட்டி, நான் உந்தன் ஆட்டுக்குட்டி. அப்பா நான் உம்மை பார்க்கின்றேன், என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். இயேசு அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். ஜீவ நீரூற்று நீதானே, ஜீவ நீரூற்று நீதானே, ஜீவ நீரூற்று நீதானே. உம்மேல் நான் தாகம் கொண்டே, உம்மேல் நான் தாகம் கொண்டேன். அப்பா அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். எல்லாரும் சேர்ந்து கூப்பிடலாமா? என் அன்பே, என் அன்பே
நான் உம்மை துதிக்கிறேன். இயேசு அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். கடைசியா கூட அப்பாவும் நீரே, அப்பாவும் நீ. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அம்மாவும். எங்களுக்கு உம்மை விட்ட வேற யாரும் இல்லை ஆண்டவரே. எங்கள் வேதனைகளை அறிந்தவர் நீர் ஒருவர் மாத்திரம்தான். என் கண்ணீரை துடைக்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே. பிள்ளை அன்றோ நான் உந்தன் பிள்ளை அல்லோ, நான் உந்தன் பிள்ளை அன்றோ. அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். இயேசு அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். இந்த காலை நேரத்தில் தாயானவள் தன் கற்பத்தின் பாலகனை மறப்பாளோ? ஒருவேளை அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. பலதரப்பட்ட சூழ்நிலையின் மத்தியில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நாம் நோக்கி பார்க்கிறோம். நம்முடைய சூழ்நிலைகளையும் நம்முடைய இருதயத்தையும் நன்கு அறிந்தவர் அவர் ஒருவர் மாத்திரம்தான். நீங்க சொல்லலாம், எனக்கு திருமணமாகி 25 வருடங்களாவது, 20 வருடாவது, 30 வருடாவது. ஆனால் சில நேரங்களில் நம்ம கட்டின மனைவி கூட நம்மை புரிந்து கொள்ள முடியாது. கட்டின கணவன் கூட நம்முடைய மனநிலை சில நேரங்களில் அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் எல்லா நேரத்திலும் அவர் நம்மை அறிந்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் நம்முடைய உட்காருதலையும் நம்முடைய எழுந்திருத்தலையும் அவர் அறிந்திருக்கிறாராம். அப்படிப்பட்ட ஜீவனுள்ள தேவனுடைய கரத்தில் நாம் இருப்பது என்பது எவ்வளவு பெரிய பாக்கியமான காரியம். இந்த உபவாசத்தின் 32வது நாளில் நம்பிக்கையோடு உங்கள் 2 கரங்களை மாத்திரம் உயர்த்தி, நம்பிக்கையோடு கரங்களை உயர்த்தி, ஆன்லைனில் கிளை சபையில் எங்கே இருந்தாலும் சரி நம்பிக்கையோடு உயர்த்தி, அப்பாவும் நீரே என் அம்மாவும் நீரே, நான் உந்தன் பிள்ளை அல்லோ. ஹல்லேலூயா. அப்பாவும் நீரே, நீங்க மாத்திரம். அம்மாவும் சொல்லுங்களேன். அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, நான் உந்தன் பிள்ளை அன்றோ. நான் உந்தன் பிள்ளை அன்றோ. கரங்களை உயர்த்தி, அப்பா அப்பா நான். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கூப்பிடலாமா? என் அன்பே நான் உம்மை. ஆமென். இயேசு அப்பா நான், என் அன்பே நான் உம்மை, என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். இயேசு அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். 2 கரங்களை தட்டி, எல்லா 2 கரங்களை தட்டி அந்த சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு நன்றி சொல்லலாமா? நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். பதிலுக்கு எங்களை நோக்கி பார்க்கிற ஒரு ஜீவனுள்ள தேவன் இந்த காலை நேரத்தில் நீர் எங்களோடு கூட இருக்கிறபடினால உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நம்ம எல்லாம் அப்படியே இருக்கணுங்களை எழுந்து நின்று ஜீவனுள்ள தேவனுடைய கரத்தில் விட்டு கொடுத்து இந்த சுத்திகரிப்பு ஜெபத்தில் ஆண்டவரை நாம் நோக்கி பார்க்க போகிறோம். ஒவ்வொரு நாளும் சுத்திகரிப்பு ஜெபத்திற்கு பின்பதாக தேவனுடைய வல்லமை நம்மை ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து பாதுகாத்து கொண்டிருக்கிறது. சுத்திகரிப்பு ஜெபத்தின் மூலமாய் ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்வில் செய்து கொண்டிருக்கிறார். எல்லாம் கொஞ்ச நேரம் கண்களை மூடி தேவனுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி வெறுமையாக்கி ஒப்பு கொடுக்கலாமா? ஹல்லேலூயா. 1 யோவான், அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின முதல் நிருபம் 1வது அதிகாரம் 8-9 வசனங்கள். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் எங்க இருந்தாலும் சரி ஒரு நம்பிக்கை உண்டாகட்டும். நான் அறிக்கை செய்யும் பொழுது எனக்கு மன்னிக்கிற ஒரு தேவன் உண்டு, நமக்கு மன்னிக்கிற ஒரு தேவன் உண்டு. சில நேரத்தில் நாமே ஒரு சில நேரத்தில் மனம் நொந்து பிறருக்கு விரோதமாய் பேசியிருக்கலாம், பிறருக்கு விரோதமாய் தூஷணம் செய்திருக்கலாம். அவர்களிடத்துல கூட போய் நம்ம மன்னிப்பு கேட்டிருப்போம். ஆனால் அவங்க மன்னிச்சுட்டு வாயினால சொல்லியிருப்பாங்க,
உள்ளத்தில் ஒரு நாள் அவங்க அதை ஏற்றுக்கொண்டதில்லை. சில நேரங்களில் நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த ஜீவன் உள்ள தேவன் எப்படி தெரியுமா, அவரிடத்துல எந்த ஒரு மனிதன் உள்ளம் உடைந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாய் அவரை நோக்கி கேட்கும் பொழுது அவர் பரிபூர்ணமாய் அவனை பரிசுத்தப்படுத்தவும் சுத்திகரிக்கவும் அவர் உண்மையும் நீதியும் உள்ள தேவனாய் இருக்கிறார். எங்க இருந்தாலும் சரி, கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்த உம்மால் ஒருவரால் மாத்திரமே முடியும். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே என்னையும் என் குடும்பத்தையும் எங்கள் சபையும் நீர் பரிசுத்தப்படுத்துவீராக. நாங்கள் உண்மையே நம்பி வந்திருக்கிறோம் ஆண்டவரே, உண்மையே நம்பி வந்திருக்கிறோம் ஐயா. பல ஆயிரம் நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக, பல நூற்றாண்டுக்கு முன்பதாக துண்டு சீட்டில் பாவ மன்னிப்பை எழுதி கொடுத்து அதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு விலையை வச்சிருந்தாங்க. அதன்படி தான் சுத்திகரிப்பு, அதன்படி பாவ மன்னிப்பா. அது ஒரு நாளும் செல்லுபடி ஆகாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒன்று மாத்திரம்தான் நம்முடைய பாவத்தில் இருந்து, நம்முடைய வியாதியில் இருந்து, எல்லா எதிர்வல்லமையிலிருந்து நம்மை மீட்க முடியும். அந்த நாட்களில் செய்யப்பட்டதான காரியங்களிட இந்த நாட்களில் நமக்காய் உன்னதமான தேவன் பலியாய் இருக்கிறார். அவருடைய தம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தை நமக்காய் சிந்திருக்கிறார். இந்த காலை நேரத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய உச்சம் தலை துவங்கி என்னுடைய உள்ளம் கால் வரை என் சரீரத்தில் உள்ள ஒவ்வொரு அவயங்களும் இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்படட்டும், சுத்திகரிக்கப்படட்டும். சொல்லலாமா? ஆண்டவரே என் சிந்தனை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், என் இருதயத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ரத்தத்தால் வசனத்தினாலே கழுவி பரிசுத்தப்படுத்துங்க. என் முகத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், என் வாயை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், என் கண்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய ரத்தத்தால் வசனத்தினாலே கழுவி பரிசுத்தப்படுத்துங்கப்பா. சொல்லலாமா? என் செவிகளை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, இரண்டு செவிகளும் விருத்த சேதனம் செய்யப்படட்டும். என் செவிகளில் உம்முடைய கல்வாரி ரத்தம் ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. ரெண்டு கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன், ரெண்டு கால்களை ஒப்பு கொடுக்கிறேன். இந்த காலை நேரத்தில் முற்றிலுமாய் ஒரு பரிசுத்தத்திற்கு நேராய், ஒரு சுத்திகரிப்புக்கு நேராய் கடந்து செல்லட்டும் ஆண்டவரே. அப்பா உம்முடைய வார்த்தை நல்ல ஔஷதம், அது ஆரோக்கியமுடையது. இந்த காலை நேரத்தில் இந்த சுத்திகரிப்பு ஜெபத்திற்கு பின்பதாக ஒரு மிகப்பெரிய ஆரோக்கியம், ஒரு விடுதலை, ஒரு அற்புதம், அதிசயம் பிள்ளைகளுடைய வாழ்வில் நடக்க கர்த்தர் உதவி செய்வீராக. அப்பா எங்க மனைவி பிள்ளைகளுக்காய் ஆண்டவரே, கணவன்மார்களுக்காய் ஒரு விஷயம் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறேன் என்று சொல்லலாமா? ஒருவேளை அவங்க துர்மார்க்கமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம், ரகசிய உறவுகளில் அவங்க பலதரப்பட்ட போதை வஸ்துக்களில் அடிமையாய் இருக்கலாம். இந்த காலை நேரத்தில் ஜீவனுள்ள தேவனுடைய கரம் சொல்லுங்க, ஆண்டவரே என் கணவனை ஒப்பு கொடுக்கிறேன், என் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன், துன்மார்க்கமான ஜீவியம் மாறட்டும், விக்கிரக ஆராதனைக்கு அவர்களை விலக்கி காத்துக்கொள்ளுங்க, பரிசுத்தமான வாழ்க்கை வாழ என் முழு குடும்பமும் வேலி அடைக்கப்படும்படியாய் இந்த சுத்திகரிப்பு ஜெபத்திற்குள்ள அவர்களையும் கொண்டு வருகிற ஆண்டவரே, சிலுவையினுடைய முத்திரைக்குள்ள நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எங்க முழு குடும்பமும் பரிசுத்தமாக்கப்பட்டதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒரு விஷயம் சரீரத்துக்காய் சோமனிலாமா, எப்படிப்பட்ட பலவீனமா இருந்தாலும் இந்த காலை நேரத்தில் சுகம் தருகிற ஒரு தேவன் உண்டு. ஹல்லேலூயா. அவருடைய நாமம் யெகோவா ராஃபா, அவர் சுகம் தரும் தேவன். விசுவாசிக்கிறீங்களா? படுத்த படுக்கையில் இருக்கலாம், ஐசியூவில் அட்மிட் பண்ணப்பட்டு இருக்கலாம், ஒருவேளை நீங்க இந்த காலையில் சர்ஜரிக்காக நீங்க அட்மிட் செய்யப்பட்டு இருக்கலாம், உடம்புல ஹீமோகுளோபின் ரொம்ப குறைவுபட்டு இருக்கலாம், சில பகுதிகளில் ஆபரேஷன் பண்ண முடியாது, ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்குன்னு சொல்லி இருக்கலாம். தேவன், ஜீவன் உள்ள தேவனுடைய கரம் இந்த காலை நேரத்தில் எந்த நிலையில் இருந்தாலும் இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளை தொடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுது ஒரு பூரண சுகம், ஒரு சமாதானம், ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்படியே சரீரங்களை நீர் விடுவித்ததற்காய் ஸ்தோத்திரம். உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரை சரீரத்தில் காணப்படுகிற எல்லா கொடிய வியாதிகள், பலவீனங்கள், சொல்ல முடியாத பிரச்சனைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும் ஆண்டவரே, வெளியேறட்டும். அப்படியே சுகத்தை தந்ததற்காய் ஸ்தோத்திரம். இல்ல தலைக்கு மேல கரங்களை வச்சு சொல்லலாமா? என் ஆவி, ஆத்துமா, சரீரம் பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்குள் ஒப்பு கொடுக்கிறேன். என் ஆவி, ஆத்துமா, சரீரம் பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்குள் ஒப்பு கொடுக்கிறேன். என் ஆவி, ஆத்துமா, சரீரம் பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்குள் ஒப்பு கொடுக்கிறேன். விசுவாச அறிக்கையினுடைய முதல் பகுதியாய் கர்த்தருடைய நாமங்களை நாம் சொல்ல போகிறோம். எல்லாரும் சேர்ந்து ஒருமனப்பட்டு ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். முதலாவது நாமம் யெகோவா ரோகி, கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார். சொல்லலாமா? யெகோவா ரோகி என்று சொன்ன நாமத்திற்காக ஸ்தோத்திரம். எங்களை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் தேவைகளை அறிந்தவர், எல்லா பொல்லாங்குக்கும் எல்லா ஆண்டவரை இக்கட்டுக்களும் ஆண்டவரே எங்க கூட நின்று நல்ல மெய்ப்பராய் நீர் விடுவித்து காக்கிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் சொல்ல இரண்டாவது யெகோவா ஷில்கா, கர்த்தர் என் நிழலாய் இருக்கிறார். சொல்லலாம்
சொல்லலாமா? ஏகோவா ஷில்கா என்று சொன்ன நாமத்திற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்கள் நிழலாய் இருக்கிறபடினால இந்த காலை நேரத்தில் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உம்முடைய கரத்தின் நிழல், ஆண்டவரே உம்முடைய செட்டைகளுடைய நிழல் எங்களை அனுதினமும் மூடி மறைத்து பாதுகாக்கிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மூன்றாவது சொல்லலாம், ஏகோவா ஈரே, கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். சொல்லலாமா? கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். ஏகோவா ஈரே என்று சொன்ன நாமத்திற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர், தேவைகளை சந்திக்கிற ஆண்டவரே உம்முடைய ஏகோவா ஈரே என்று சொன்ன நாமத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நான்காவது சொல்லலாம், ஏகோவா சிட்கேனு, நீதி செய்கிற தேவன். சொல்லலாமா? ஏகோவா சிட்கேனு என்று சொன்ன நாமத்திற்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்காய் நீதி செய்கிறவர். ஆண்டவரே, பல வருடங்களாய் முடியாத ஆண்டவரே கோர்ட்டு கேஸினுடைய பிரச்சனைகள், நில சம்பந்தப்பட்டது, சொத்து சம்பந்தப்பட்டது, குடும்பம் சம்பந்தப்பட்டது, ஆண்டவரே சம்பள பாக்கி சம்பந்தப்பட்டது, பென்ஷன் சம்பந்தப்பட்டது, ஆண்டவரே பிஎஃப் சம்பந்தப்பட்டது, ப்ரொமோஷன் சம்பந்தப்பட்டது, ஆண்டவரே ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் சம்பந்தப்பட்டது, எதுவா இருந்தாலும் சரி, ஏகோவா சிட்கேனு என்று சொன்ன நாமத்திற்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு நீதியை செய்வீராக, ஒரு நீதியை செய்வீராக. கடைசியா சொல்லலாம், ஏகோவா நிசி, கர்த்தர் என் ஜெயக்கொடி. எல்லாம் சொல்லலாமா? ஏகோவா நிசி, கர்த்தர் என் ஜெயக்கொடி. இப்பொழுது என் உள்ளத்தில், எங்க இல்லத்தில், எங்க சபைக்கு மேல ஒரு ஜெயக்கொடி ஏற்றப்படுவதாக, ஒரு ஜெயக்கொடி ஏற்றப்படுவதாக. வெள்ளம் போல ஆண்டவரே சத்ரு வரும் பொழுது ஆவியானவர் அவனுக்கு எதிராய் கொடி ஏற்றுகிறவராய் இருக்கிறீர். இந்த காலை நேரத்தில் ஒவ்வொரு இல்லத்திலும் ஜெயம் உண்டாகட்டும் ஆண்டவரே. தோல்வியிலே இருக்கிற குடும்பங்கள், எதை எடுத்தாலும் தோல்வி, எதை தொட்டாலும் தோல்வி, எதை பண்ணாலும் நஷ்டம், இப்படிப்பட்ட எல்லா நிலைகளும் மாறட்டும். இப்பொழுது ஏகோவா நிசி என்று சொன்ன ஜெயமுள்ள நாமத்திற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விசுவாச அறிக்கையுடைய இரண்டாவது பகுதியாய் எல்லாம் சேர்ந்து, பிதாவாகிய தேவனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால் நீர் நடாத நாற்றுக்கள் எல்லாம் வேரோடு எடுத்து போடப்படட்டும். சொல்லலாமா? நீர் நடாத நாற்றுக்கள் எல்லாம் வேரோடு இந்த காலை நேரத்தில் ஒவ்வொரு குடும்பத்தை விட்டு, தனிப்பட்ட வாழ்க்கை விட்டு, எங்க பிள்ளைகளை விட்டு, கணவன்மார்களை விட்டு, மனைவிமார்களை விட்டு வேரோடு எடுத்து போடுவீராக, வேரோடு எடுத்து போடுவீராக. இரண்டாவது சொல்லலாம், பிதாவாகிய தேவனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால் அப்படியே கொஞ்சம் கரங்களை சுற்றி, எல்லா கரங்களை சுற்றப்படட்டும். எல்லா வான மண்டலங்களில் போராடுகிற எல்லா அந்தகார வல்லமைகள், பொல்லாத ஆவியினுடைய சேனைகள், வன்கண்கள், பொறாமைகள், எதிர் வல்லமைகள், மனுஷனுடைய தந்திரங்கள், சத்ருவானவன் கொண்டு வருகிற இருளினுடைய வல்லமைகள், விபத்தினுடைய ஆவிகள், தற்கொலையினுடைய ஆவிகள், ஆண்டவரே வியாதியும் வறுமையும் கொண்டு வருகிற எல்லா பொல்லாங்கனுடைய தந்திரங்கள் எல்லாம் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே அவைகள் செயலிழந்து போவதாக, செயலிழந்து போவதாக. ஆவியானுடைய ஆளுகைக்குள் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா, ஆவியானுடைய ஆளுகைக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். மூன்றாவது சொல்லலாம், பிதாவாகிய தேவனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால் நீர் திறப்பேன் என்று சொன்ன வாசல்கள் இந்த நாட்களில் திறக்கப்படட்டும். நம்பிக்கையோடு கேளுங்களேன். உங்களுக்கு தான் தெரியும் எதற்காக ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லி. ஆண்டவர் அதை அறிவார், ஆண்டவர் அதை அறிவார். இந்த காலை நேரத்தில் நம்பிக்கையோடு சொல்லுங்க, அப்பா, நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற வாசல்கள் எனக்காக திறக்கப்படட்டும். ஒருவேளை சோர்ந்து போய் இருக்கலாம், ஒருவேளை மனம் நீங்க மடிந்து போய் இருக்கலாம், உடைந்து போய் இருக்கலாம். கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறார். அவர் தாம் சொன்ன வார்த்தையை செய்து முடிக்க அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். உம்முடைய பிள்ளைகளுக்கான நன்மையின் வாசல், ஆரோக்கியத்தின் வாசல், வெளிநாட்டு பயணங்களுக்கான வாசல், ஆண்டவரே கற்பத்தின் கனிக்கான வாசல், திருமணத்திற்கான வாசல், புதிய தொழில் துவங்குவதற்கான வாசல், பிள்ளைகளுடைய படிப்பு சம்பந்தப்பட்டதான காரியங்களுக்கான வாசல் இப்பொழுதே எப்பத்தா இப்பொழுதே திறக்கப்படுவதாக, திறக்கப்படுவதாக. அப்படியே நீங்க செய்கிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நான்காவது சொல்லலாம், பிதாவாகிய தேவனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. சொல்லுங்க, எல்லாவற்றையும் செய்ய. சில காரியங்களை என்னால் செய்ய முடியாதுன்னு சொல்லி எனக்குள்ளவே ஒரு உள் உணர்வு ஏற்பட்டுட்டே இருக்கு. சத்ரு என்னை வெட்கப்படுத்திட்டே இருக்கலாம். இது உன்னால முடியாது, இது உன்னால முடியாது, உன்னாலலாம் அரை மணி நேரம் முழங்கால் போட முடியாது, உன்னால வேத வசனத்தை வாசிக்க முடியாது, தியானிக்க முடியாது, உன்னால உபவாசத்தில் பங்கு பெற முடியாது, உன் சரீரம் ஒத்துழைக்காதுன்னு சொல்லி அநேக காரியங்கள் எதிர்மறையாய் இருக்கலாம். இந்த காலை நேரத்தில் சொல்லுங்க, என்னை பலப்படுத்த ஒருவர் உண்டு, அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அவர் எனக்குள் இருக்கிறபடினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பலன் தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். கடைசியே சொல்லலாம், பிதாவாகிய தேவனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால் என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தை
வாக்கியத்தின்படி என் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படி விசுவாசிக்கிறவன் கரங்களை உயர்த்தி, நிறைவானவர் நீர் ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்க்கையிலே முழுமையாய் காணப்படும் பொழுது எல்லா குறைவுகளும் விலகி போகும் ஆண்டவரே. எப்படி ஆசாரியனுடைய பாதம் பட்ட உடனே யோர்தான் மிகப்பெரிய குவியலாய் மாறிச்சோ ஆண்டவரே, மோசே செங்கடலை ஆண்டவரே ஓங்கி அடைக்கும் போது செங்கடல் இரண்டாக பிரிந்து வழிவிட்டதோ அதே போல இப்பொழுதே குறைவுகள் எல்லாம் விலகி போகட்டும். நிறைவானவர் எங்கள் குடும்பத்திற்குள் வந்து முழுமையாய் நீர் ஆளுகை செய்கிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இப்போ சொல்ல போற அறிக்கையை சேர்ந்து சொல்லலாம். இது ஏதோ கடமைக்காக அல்ல. ஒவ்வொரு நாளும் இதை நாம் சொல்லும் போது பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாய் நம்மை ஆளுகை செய்து நடத்துவார். எல்லாம் சொல்லலாமா? பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார், என் மேலே இருக்கிறார், என்னை சுற்றிலும் இருக்கிறார். நான் பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே இருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே இந்த நாளில் எங்களை நடத்துங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே இந்த நாளில் எங்களுக்கு கற்றுத்தாங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே இந்த நாளில் எங்களை ஆளுகை செய்யுங்கப்பா. அப்படியே எல்லா குடும்பங்களையும் நீர் ஆளுகை செய்து நடத்துகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த மாதத்தில் தேவன் நமக்கு தந்த வாக்குத்தத்தத்தை ஒரு விஷயம் நினைத்து பார்க்கலாம். உபாகம புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 21வது வசனம். அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் வல்லமையும் பயங்கரமுமான தேவன். அவர் வல்லமையும் பயங்கரமான தேவன். Praise the Lord. அப்படியே அடுத்து அந்த 8 குறிப்புகளுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம் எல்லாரும் சேர்ந்து. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளிலே நம்மை கட்டத்தக்க எந்தெந்த இடத்திலெல்லாம் நாம் பலப்பட வேண்டுமோ ஆவியானவர் நம்மை பலப்படுத்துவார். ஆமென். பெருக்கப்பட வேண்டிய, செய்ய வேண்டிய காரியங்கள், விரிவடைய வேண்டிய காரியங்கள் எல்லாரும் கரங்களை வைத்து அதுக்காக ஜெபம் பண்ணுவோம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உண்மையாகவே தேவன் நமக்குள்ளே இருந்து மறுபடியுமாக நம்மை கட்ட அவர் போதுமானவர், அவர் உண்மை உள்ளவர், அவர் தடைகளை மாற்றுகிறவர். சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எல்லா இடத்திலும் ஒரு பெருக்கத்தை காண, எங்கள் பெருக்கத்தை தடை பண்ணுகிற வல்லமைகள், எங்களை விரிவடைய முடியாதபடி தடை பண்ணுகிற வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதே செயலிழந்து போவதாக. குடும்பங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வரத்தக்க, ஒவ்வொரு தனி நபருக்குள்ள ஆவியானவர் ஒரு மாற்றத்தை கொண்டு வரத்தக்க ஆவியானவர் தாமே கிரியை செய்வீராக. இரண்டாவது, எழுப்புதல் அடையட்டும். சொல்லுங்க, எழுப்புதல் அடையட்டும், மறுரூபம் அடையட்டும். எழுப்புதல் இல்லாத காரியத்தில், உயிரற்ற காரியங்களிலே மறுபடியும் ஒரு ஜீவன் வருவதாக, மறுபடியும் ஒரு உணர்வை ஆவியானவர் கொடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆமென். மறுரூபமாக வேண்டிய காரியங்களிலே ஒரு மறுரூபத்தை ஆவியானவர் தருவீராக. முற்றிலுமாய் உம்முடைய வல்லமைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். 3 மற்றும் 7வது குறிப்புகளை நீங்க சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, திறப்பிலே நிற்கணும், பரிந்து பேசணும். ஆவியானவரே, திறப்பிலே நிற்கணும், பரிந்து பேசணும். ஆபிரகாம் என்கிறவர் அவர் திறப்பிலே நின்று பேசினபடியினால் ஆண்டவர் அவரை பார்த்து ஒரு சிநேகிதன் என்று அழைத்தாரே, அதுபோல் ஆண்டவரை பலருக்காக பரிந்து பேசக்கூடியவர்களாக திறப்பிலே நிற்கக்கூடிய ஆவியை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கடைசியாக சத்துருவை ஜெயிக்கட்டும், சாட்சியாய் வாழட்டும். வலது கரத்தை வைத்து எல்லாரும் எந்த இடத்தில் இருந்தாலும் இந்த 4வது குறிப்பையும் கடைசி 8வது குறிப்பையும் சத்துருவை ஜெயிக்கத்தக்க ஒரு வல்லமை சொல்லி எல்லாரும் நல்ல வல்லமையா ஜெபம் பண்ணுங்க. அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் அபிஷேகத்தில் ஜெபம் பண்ணுங்க. சத்துருவை ஜெயிக்கக்கூடிய நேரமாக இந்த நேரத்தை ஆவியானவர் மாற்றுவார். இதுவரை சத்துரு எழும்பி வந்த காரியங்களிலே ஆவியானவர் ஒரு ஜெயத்தை தருவாராக. தனிப்பட்ட நபர்கள் ஜெயமடைவார்களாக, குடும்பங்கள் ஜெயமடைவதாக, வேலைகள் ஜெயமடையட்டும். ஆமென். சாட்சியாய் வாழ கிருபை தாரும். எங்கள் சாட்சியை கெடுக்கிற எல்லா வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தினாலே செயலிழந்து போகட்டும். ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து நீர் எங்களை வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அப்படியே வேதத்தை கரங்களில் எடுத்துக்கொள்வோம். மாறி மாறி வாசிக்க போகிறோம். அருமையான சிஸ்டர் அவர்கள் வந்து வாசிக்கும் போது பின்பதாக பிரதர் விஜயகுமார் அவர்கள் வாசிப்பார்கள். மாறி மாறி வாசிக்கும்படியான சங்கீதம் 103 12ஆம் வசனத்திலிருந்து கடைசி வசனம் வரைக்கும். சங்கீதம் 103 12லிருந்து கடைசி வசனம் வரைக்கும். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான். காற்று அதன் மேல் வீசின உடனே அது இல்லாமற் போயிற்று, அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்னென்னைக்கும் உள்ளது. அவருடைய உடன்படிக்கையை கை கொண்டு அவருடைய
கட்டளையின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார். அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே, அவரை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராயிருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே, அவரை ஸ்தோத்தரியுங்கள். கடைசி வசனத்தை அவரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் ஆளுகிற எவ்விடங்களிலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளை அவரை ஸ்தோத்தரியுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. அல்லேலூயா. உட்கார்வோம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலும் வந்திருக்க எல்லாரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆன்லைன் மூலமாக வந்திருக்க தேவ பிள்ளைகளையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். முதல் முறையாக ஆன்லைன்லே சேனலுக்கு வந்திருப்பீர்கள் என்றால் தயவாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரிந்த மற்றவர்களுக்கும் இதை அறிமுகப்படுத்தும்படி அன்பாய் கேட்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இந்த உபவாச ஜெபத்தின் 32வது நாளிலே நாம் இருக்கிறோம். இந்த 32வது நாளும் தேவன் இன்னும் வல்லமையாய் நமக்கு கிரியை செய்ய நம்முடைய 2வது பகுதி மாலை பொழுதில் இருக்கிறது. நீங்கள் பொருத்தனையோடு ஜெபத்தோடு தொடர்ந்து இந்த கடைசி நாட்களிலே நீங்கள் பங்கு பெற அன்பாய் கேட்கிறோம். இதுவரை நீங்க ஜெபம் பண்ணி இருக்கிறீங்க. இதுவரை எடுத்த பிரயாசங்கள் வீணாய் போகாதபடி அடுத்த இருக்கக்கூடிய இந்த 8 நாட்களும் இன்னும் நீங்கள் பொருத்தனையோடு தீர்மானத்தோடு உபவாசத்தோடு கர்த்தரிடத்திலே திரும்புவோம். ஆண்டவரிடத்திலே காத்திருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கடைசி 3 நாள் கூட்டங்களுக்காக தொடர்ந்து நீங்கள் ஜெபிக்க உங்களை அன்பாய் கேட்கிறேன். அந்த 3 நாட்கள் கூட்டமும் இந்த 40 நாட்களுடைய மகிமையை காணும்படியாக அநேகருடைய வாழ்க்கையில சாட்சிகள் எழும்பத்தக்க ஆமென். கர்த்தர் அந்த 3 நாட்களும் தேவதாசர்களை வல்லமையாக பயன்படுத்த வேண்டும். ஆகியால் ஒரு நாள் நம்முடைய மத்தியிலே பாஸ்டர் ஜான்சன் ஜாய்சன் இருப்பார்கள். ஜான்சன் ஜாய்சன் அவர்கள் வெள்ளிக்கிழமை மாலையிலே கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பார்கள். அடுத்த 2 நாட்கள் ஆமென் லியோ மற்றும் சிஸ்டர் பிரின்சி அவர்கள் நம்முடைய மத்தியில் இருப்பார்கள். ஆகியால் இந்த கூட்டங்கள் எல்லாவற்றுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவருடைய பிரயாணங்கள் அவர்கள் வந்து போகிறது மற்றும் அதுக்குண்டான போஸ்டர்ஸ் அடித்து ஒட்ட வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. இந்த வாரத்திலே நாம் அந்த போஸ்டர்ஸை ஒட்ட இருக்கிறோம். அடுத்த வாரத்திலே செவ்வாய் புதன்ல. ஆகியால் அவைகளுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இதை பார்க்கிறவர்கள் கூட வந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க நன்மையை பெற்றுக்கொள்ள புதிய ஆத்துமாக்கள் சபைகளுக்கு வர ஆகியால் இந்த நாட்களை குறித்து வைத்து நீங்கள் ஜெபிக்கும்படி அன்பாய் கேட்கிறோம். ஆன்லைன்ல பார்க்கிற எல்லாருக்கும் தயவாக உங்களுக்கு தெரிந்த மற்றவர்களுக்கும் இந்த நாட்களை விசேஷ நாட்களை அறிமுகப்படுத்துங்கள். நீங்கள் அழைத்து வாருங்கள். அழைத்து இதை பார்க்க செய்யுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்கள் ஜெப குறிப்புகளுக்காக தொடர்ந்து விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்கிறோம். இந்த நாள் முதற்கொண்டு இன்னும் அடுத்த நிலையிலே ஜெபிக்கவும் இன்னும் உங்களுக்காக காத்திருக்கவும் இன்னும் பிரயாசப்படவும் கர்த்தர் கிருபை செய்வார். ஆகியால் ஜெபங்கள் வைத்திருக்கிறவர்கள் மற்றவர்களுக்காக கடைசி காலங்களில் இன்னும் போராடி ஜெபிக்க நான் உங்களை அன்பாய் கேட்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக திரும்பவும் அப்போஸ்தலர் நடபடிகள் 6வது அதிகாரம். நீங்கள் 8ஆம் வசனத்தை வாசிங்கள். 8ஆம் வசனத்தை வாசிங்கள். ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவன் செய்தான் என்று நாம் பார்க்கிறோம். நாம் நேற்று தினம் கற்றுக்கொண்டோம். சபை பெருகும்போது வந்த பிரச்சனை. சபை பெருகும்போது அங்கே ஆகார சம்பந்தமாக ஒரு பெருக்கம் வரும்போது ஒரு பிரச்சனை வருகிறது. உடனே அதுக்கு அப்போஸ்தலர்கள் சொன்ன 2வது பதில் என்ன? நாங்கள் ஜெபத்திலும் வேத வசனத்திலும் தரித்திருக்க வேண்டும். நாங்கள் இதை செய்யக்கூடாது. 3வது அவர்கள் அதுக்கேற்ற நல்ல பொறுப்புள்ளவர்களையும் குணநலன் உள்ளவர்களையும் அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். அப்படி தெரிந்து கொண்ட அந்த 7 பேரில் ஒருவர் தான் இந்த ஸ்தேவான் என்று நாம் படிக்கிறோம். நீங்கள் பாருங்கள், அந்த பேர் எங்க மென்ஷன் ஆயிருக்கிறது? 5ஆம் வசனம் பாருங்கள். 5ஆம் வசனத்தில் அந்த முதல் பேரே ஸ்தேவானைத்தான் கொடுத்திருக்கிறார்கள். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? 7ஆம் வசனம் 6வது அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாய் இருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவான் என்று பார்க்கிறோம். ஸ்தேவான், எல்லாரும் சொல்லுங்கள் அந்த பேரை. ஸ்தேவான். ஸ்தேவான் என்கிற பேருக்கு அர்த்தம் பிரகாசிக்கிற நட்சத்திரம், ஷைனிங் ஸ்டார் என்ற அர்த்தம். ஸ்தேவான் என்கிற பேருக்கு அர்த்தம் பிரகாசிக்கிற நட்சத்திரம். இப்போ நான் நேற்றைய தினமே சொன்ன பல நேரத்தில் நம்முடைய பெயர்களுக்கு அர்த்தம் உண்டு. அர்த்தத்துக்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லாமல் நாம் பல நேரத்தில் வாழ்கிற பலரை நாம் பார்க்கிறோம். ஆனால் பர்னபாவை குறித்து படிக்கும் போது பேருக்கு ஏற்றது போலவே அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தார் என்றால், உங்களுக்கு நினைவிற்கு நினைக்கிறேன், அவன் ஒரு ஆறுதல் மகனாக அங்க இருக்கிறதை பார்க்கிறோம். ஸ்தேவான் பிரகாசிக்கிற நட்சத்திரம். சொல்லுங்கள் ஒரு கணம், என்ன நட்சத்திரம்? உங்களுக்கு தெரிந்த நட்சத்திரம்லாம் என்ன?
நீங்க இந்த நம்ம நாட்கள்ல உங்களுக்கு என்ன நட்சத்திரம் தெரியும்? நமக்கு தெரிஞ்ச நட்சத்திரம் எல்லாம் ஒரு சூப்பர் ஸ்டார் தெரியும். அப்புறம் வேற என்ன, பல நட்சத்திரங்களை நமக்கு தெரியும். உலக பிரகாரமா பல நட்சத்திரங்கள் இருக்கிறார்கள். ஆனால் தேவன் ஒரு மனிதனுக்கு பேர் கொடுத்திருக்கிறார். அந்த பேரின் அர்த்தம் பிரகாசிக்கிற நட்சத்திரம். இந்த உலகத்தில் நீங்கள் எத்தனை நட்சத்திரங்களை காட்டினாலும், இந்த உலகத்தில் வாழ்கிற மனிதர்கள் இந்த உலகம் நட்சத்திரம் என்று சொன்னாலும், ஒரு தேவ மனிதனாக அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பிரகாசிக்கிற நட்சத்திரத்தை போலவே கர்த்தர் அவனை பிரகாசிக்க செய்தார். அவன் இந்த கிறிஸ்தவ உலகத்திலே ஒரு நட்சத்திரத்தை போல வாழ்ந்து தன்னுடைய ஓட்டத்தை முடித்திருக்கிறான். அதைத்தான் ஆவியானவர் இன்றைக்கு நம்மை படிக்க வைக்க போறார். நீங்கள் கவனித்து பாருங்கள். 10வது வசனத்தை வாசிக்கலாமா? 10வது வசனத்தை வாசிக்கலாம். அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமற் போயிற்று. இவனுடைய பேருக்கு அர்த்தம் ஒரு பிரகாசிப்பிக்கிற நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்துக்குள்ள என்ன இருக்குன்னு நீங்க கேட்பீங்கன்னா, நீங்கள் அந்த 3வது வசனத்திலும் நாம் கவனிக்கிற 8வது வசனத்திலும் ரொம்ப தெளிவா சொல்லப்படுகிறது. 3வது வசனத்திலே அவன் பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிறார். நீங்க 8ஆம் வசனம் வந்தா கூட ஒரு காரியத்தை ரெண்டையும் அவர்கள் சேர்க்கிறார்கள். ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் என்ன செய்திருக்கிறான்? அப்ப எத்தனை காரியம் அவன் நிறைந்திருக்கிறான்? என்னலையா நீங்க உடனே என்ன வேணாமா? விசுவாசம், வல்லமை, ஞானம், பரிசுத்த ஆவியானவர், நற்சாட்சி, 5ம் நிரம்பின இவனை ஒட்டுமொத்தமாக அங்கு இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்கிறார்கள் என்றால் எதிர்த்து நிற்கிறார்கள். ஒருவனும் அவனை எதிர்த்து நிற்க முடியவில்லை. முதல் காரியம் நான் சொல்லுவேன், ஒரு பிரகாசிக்கிற நட்சத்திரமாய் இருக்கிற அந்த மனிதனை, ஆவியானவரால் நிரப்பப்பட்டவனை, விசுவாசத்தால் நிரப்பப்பட்டவனை, ஞானத்தால் நிரப்பப்பட்டவனை ஒருவனும் என்ன செய்ய முடியாது என்றால் என்றைக்குமே எதிர்த்து நிற்க முடியாது. பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, ஒருவனும் உங்களை எதிர்த்து நிற்க முடியாது. எப்ப அப்படின்னு கேட்பீங்கன்னா, நீங்கள் யாருக்குள்ள நிரம்பி இருக்கணும்? பரிசுத்த ஆவிக்குள்ள நிரம்பி, விசுவாசத்துல நிரம்பி, ஞானத்துல நிரம்பி நீங்க இருக்கும்போது நான் சொல்லுகிறேன், இந்த உலகத்தில் பல வல்லமைகளை உங்களை எதிர்க்கலாம். ஆனால் ஒன்றும் உங்களை மேற்கொள்ள முடியாது, ஒன்றும் உங்களை ஜெயிக்க முடியாது. காரணம், நீங்கள் ஆவியானவருக்குள் இருக்கும்போது நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. கர்த்தர் உங்களை அசாதாரணமானவராய் மாற்றுகிறார். இன்றைக்கு நான் யாரால நிரம்பி இருக்கிறேன்? எது என்னை நிரப்பி வைத்திருக்கிறது? ஒருவேளை பழைய காரியங்கள் எல்லாம் நம்மை நிரப்பி வைத்திருக்கும் என்றால் இந்த நாளில் அவைகள் எல்லாவற்றையும் வெளியே போக வைத்து விட்டு, ஆவியானவரே இன்னும் என்னை உம்முடைய வல்லமையினால் நிரப்பும் என்று சொல்வீங்கன்னா, நான் நிச்சயமாய் சொல்கிறேன், உங்களுக்கு எதிராய் போராடுகிற வல்லமைகள் விழுந்து தான் ஆக வேண்டும். அது விலகி போகத்தான் ஆக வேண்டும். அந்த இருளின் வல்லமைகள் நிச்சயமாய் முறிந்து போகத்தான் ஆக வேண்டும். கவனித்து பாருங்க, ஒரு சாதாரண ஆள், இவனுக்கு என்ன வேலைங்க? ஸ்தேவான் யாருங்க அவன்? நீங்க படிக்கலையா? ஸ்தேவான் 7 பேரை தெரிந்து கொண்டார்கள். எதுக்காக தெரிந்து கொண்டார்கள்? அவன் ஒரு பந்தி விசாரிப்புக்காரன். அப்படின்னா சமையல் செய்து அதை எடுத்து கொடுக்கிறவன் தான். ஆனா அவனை கூட யாராலும் என்ன செய்ய முடியலன்னா எதிர்த்து நிற்க முடியவில்லை. காரணம், அவன் எல்லாவற்றிலும் ஆவியானவரால் நிரப்பப்பட்டவனாய் இருந்தான். அப்ப இன்னைக்கு நம்ம ஏதாவது வல்லமை நம்மை ஜெயிக்குது, நான் தோற்று போயிட்டேன், நான் விழுந்து போயிட்டேன் என்ன அப்படின்னு சொன்னா, நான் நிச்சயமா சொல்ல முடியும், விசுவாசித்து சொல்வேன், ஆவியானவருடைய வல்லமை நமக்கு குறைய குறைய எதிர் வல்லமைகள் நம்ம என்ன செய்யணும்னா ஜெயித்து கொண்டே இருக்கும். ஆனால் நான் ஆவியானவருக்கு என்னை விட்டு கொடுக்க எல்லா வல்லமையிலையும் ஜெயிக்க கர்த்தர் கிருபை செய்வார். அதனால்தான் ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் செய்தார். யோசுவா 1வது அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்கள். அன்னைக்கு அந்த மனுஷன் பயப்படுறான், எல்லாரும் என்ன சொல்வாங்களோன்னு. ஆனா தேவன் அவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை கவனிங்கள். 5ஆம் வசனத்தை வாசிகள். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. ஒருவனும் உனக்கு முன்பாக என்ன செய்வதில்லை? எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. விசுவாசிப்பீங்கன்னா சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. ஒருவனும் என்ன செய்ய முடியாதுன்னா எதிர்த்து நிற்க முடியாது. காரணம், நான் ஆவியானவரால் நிரப்பப்பட்டவன், நான் அவருடைய வல்லமையினால் நிரப்பப்பட்டவன், அவருடைய விசுவாசத்தில் நிரம்பி இருக்கிறேன். ஆமே, நான் இந்த உலகத்தால் நிரம்பல. அப்போ இந்த நாட்களில நம்ம ஆவியானவருக்குள்ள நிரம்பி இருப்பது எவ்வளவு அவசியமானது பாருங்க. ஆவியானவருக்குள்ள நடப்பது எவ்வளவு அவசியமானது பாருங்கள். ஆவியானவருடைய வல்லமைக்காக தாகத்தோடு இருப்பது எவ்வளவு அவசியமானது பாருங்கள். இன்றைக்கு அப்படி ஒரு தேவ மனுஷனாக திகழ்ந்தவன் தான் இந்த ஸ்தேவான். பிரகாசிப்பிக்கிற நட்சத்திரம். பிரகாசிக்கிற நட்சத்திரம் என்றால் அவனுக்குள்ள இருந்த காரியத்தை பாருங்க, ஒருவனும் அவனை எதிர்த்து நிற்க முடியவில்லை. அந்நிய தேசத்திலே தானியேல் என்கிற ஒரு மனிதன் இருந்தான். அவன் ஒரு ஜெபிக்கிற மனுஷன். நீங்கள் கவனித்து பாருங்கள்,
ஒட்டுமொத்த தேசமும் சேர்ந்து தானியேலை எதிர்த்தா கூட தானியேலை ஒருவரும் என்ன செய்ய முடியல, ஜெயம் எடுக்க முடியவில்லை. தானியேலின் கர்த்தர் அவனுக்கு எல்லாவற்றிலும் ஜெயத்தை கொடுத்தார். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? உங்க தேவன் உங்க கூட இருப்பார்னா நான் தோற்று போக முடியாது. என்னை எதிர்க்கிறவைகளை நான் ஜெயம் எடுக்க கர்த்தர் கிருபை செய்வார். சொல்லுங்க, என்னை எதிர்க்கிறவர்களை நான் என்ன செய்ய முடியும்? ஜெயம் எடுக்க முடியும். இந்த நாளிலே தேவன் உங்களுக்கு அந்த வல்லமையும் பலனையும் தருவாராக. நீங்கள் வாசிங்கள் உபாகம புஸ்தகம் 34வது அதிகாரம் 9வது வசனம். புக் ஆஃப் டியூட்ரானமி சாப்டர் 34 verse 9. நீங்கள் எந்த வல்லமை உங்களை எதிர்த்தாலும் இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தையை பெற்றுக் கொள்ளுங்கள். வாசிங்கள். மோசே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்தபடியினால் அவன் ஞானத்தின் ஆவியினால் நிறையப்பட்டான். இஸ்ரவேல் புத்திரர் அவனுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள். நல்ல கவனிங்கள். அங்கே ஸ்தேவானும் என்ன ஆவியினால் நிரப்பப்படுறானா? ஞானத்தின் ஆவியினால் நிரப்பப்படுகிறான். இங்கே யோசுவா ஆவியானவர் என்ன செய்யறார்னா ஞானத்தின் ஆவியினால அவனுக்குள்ள ஒரு புது வல்லமையை தருகிறார். அப்ப இன்னைக்கு நீங்க வெறுமையா இங்க இருந்து போக கூடாது. இந்த சத்தத்தை கேட்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆவியானவர் நிரப்பி ஆமென் எதிர்க்கிற வல்லமைகளை ஜெயம் எடுக்க கிருபை செய்வார். ஒரு கணம் கை உயர்த்தி அப்படியே ஜோமன், ஆண்டவரே என்னை எதிர்க்கிற வல்லமைகளை ஜெயம் எடுக்க இந்த நாளிலே தேவன் கிருபை செய்வார். எந்த மூலையிலிருந்து இந்த சத்தத்தை கேட்கலாம், ஏதோ ஒரு பகுதியில் ஒரு பயத்தோடு இதை கேட்கலாம். இந்த மாதம் ஆண்டவர் சொன்னாரே, அவர்களை பார்த்து நீ பயப்பட வேண்டாம், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமையும் பயங்கரமும் தேவன். இந்த ஸ்தேவானை எதிர்த்தவர்கள் அது போல இந்த நாட்களிலே எந்த தேவ பிள்ளை எதிர்த்து வல்லமைகள் வந்தாலும் அவைகளை ஜெயம் எடுக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. அவைகளை மேற்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அன்னைக்கு கவனிச்சு பாருங்க, இந்த சாதாரண இந்த பந்தி விசாரிப்புக்காரன ஒட்டுமொத்த அந்த ஜனங்கள் எல்லாம் சேர்ந்து எதிர்க்கிறாங்க. எதுக்காக எதிர்க்கிறார்கள்? 2வது வாசிங்க. அப்படி எதிர்க்கும் போது முதல்ல என்ன நடக்குது வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 6வது அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்கள். அப்போஸ்தலர் 6வது அதிகாரம் 15வது வசனம். ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமாய் இருந்து அவன் முகம் தேவதூதன் முகம் போலிருக்க கண்டார்கள். இந்த 2வது இந்த மனுஷனை குறித்து நீங்க படிக்கும் போது ஆவியானவர் நம்ம கற்று தருகிறார். அவன் முகம் என்ன செய்து கொண்டிருந்தா பிரகாசித்தது. 2வது சொல்லுவேன், அவன் முகம் என்ன செய்தது? பிரகாசித்தது. இன்னைக்கு நம்முடைய முகத்தெல்லாம் கர்த்தர் என்ன செய்வார்? பிரகாசிக்கப்படுவார். எப்போ நீங்க பிரகாசிக்கும்னு ஒரு கேள்வி என்ன கேட்பீங்கன்னா, நான் மறுபடியும் முதல் குறிப்புக்கு தான் சொல்லுவேன். யாரெல்லாம் பரிசுத்த ஆவியானவரால விசுவாசத்தினால வல்லமையினால நற்சாட்சி பெற்று நிரம்புகிறார்களோ கர்த்தர் அவங்க முகத்தை பிரகாசிக்க பண்ணுவார். அந்த முகங்கள் எல்லாம் வெளிச்சமடைய தேவன் கிருபை செய்வார். இன்னைக்கு நீங்களும் நானும் இருளுக்குள்ள இருப்பதல்ல, இல்ல நம்முடைய முகம் துக்கத்தோடு சோர்ந்து போவதற்காக ஆவியானவர் நம்மை நிரப்பவில்லை. மறுபடியும் ஆவியானவர் நம்முடைய முகத்தை என்ன செய்வார்? பிரகாசிக்க பண்ணுவார். நீங்க கவனிச்சு பாருங்க, இவனுக்கு விரோதமா தூஷணம் பேசுறாங்க, இவனுக்கு விரோதமா பலர் எழும்பிட்டாங்க, சிலரை எழுப்பியிருக்காங்க, அவங்களே செட்டப் பண்றாங்க. இவனை விடக்கூடாது, இவன் தேவையில்லாததை பேசுறான் அப்படின்னா இயேசுவை சொல்லுகிறான். அதுதான் அங்க பிரச்சனை. மத தலைவர்களுக்கும் ஆவிக்குரியவர்களுக்கும் பிரச்சனை. மதம் என்ன சொல்லுகிறது? பிதாவாகிய தேவன் மட்டும்தான், குமாரனாகிய கிறிஸ்து கிடையாது என்று சொல்லி எழும்புகிறார்கள். மோசே மட்டும்தான், எங்க கையில் இருக்கிற இந்த தோரா தான், இல்லை என்றால் எங்க கையில் இருக்கிற இந்த 10 கட்டளை தான். இவர் புதுசா இயேசுன்னு சொல்லுகிறார், இந்த சபையை கட்டுவேன், மறுபடியும் 3வது நாள்ல எழுப்புவேன் சொல்லுகிறார் என்று இவன் மேல எல்லாருமே தவறான குற்றச்சாட்டை சொல்லி அங்க நிறைய பேர் எழும்பி இருக்கிறாங்க. ஆனா அவர்கள் நடுவிலே கர்த்தர் ஸ்தேவானின் முகத்தை பிரகாசிக்க பண்ணினார். நான் சொல்வேன், நீங்க யாரா வேணா இருக்கலாம், நீங்கள் இந்த உலகத்தில் ஒரு சாதாரணமானவர்களாக இருக்கலாம், ஆனா எந்த தேவ பிள்ளை ஆவியானவருக்கு தன்னை விட்டு கொடுக்கிறார்களோ கர்த்தர் அவங்க முகத்தை பிரகாசிக்க பண்ணுவார். பக்கத்துல இருக்கவங்களை தட்டி சொல்லுங்க, கர்த்தர் உங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ணுவார். உங்க வெட்கங்கள் மாறட்டும், உங்கள் அவமானங்கள் மாறட்டும், உங்கள் பலவீனங்கள் மாறட்டும். முகத்தை பிரகாசிப்பிக்க பண்ணுகிற தேவன் இருக்கிறார். இன்னைக்கு என்னதான் மேக்கப் படிச்சாலும், என்னதான் வெளித்தோற்றத்தில் நம்முடைய முகத்தை பிரகாசிக்க செய்தாலும் கர்த்தருடைய வெளிச்சத்துக்கு ஈடாக ஒரு பிரகாசம் இந்த உலகத்தில் இருக்க முடியாது. அதுதான் பரலோகம் வேற, இந்த பூமி வேற. ஒரே நிலையில செயல்பட்டாலும் நம்ம ஆண்டவரை சார்ந்து இருக்கும் போது கர்த்தர் நம்முடைய முகங்களை பிரகாசிக்க பண்ணுவார். நீங்கள் கவனிச்சு பாருங்கள், மோசேயுடைய முகமும் பிரகாசித்தது. யாத்திராகம புஸ்தகம் 34வது அதிகாரம், யாத்திராகம புஸ்தகம் 34வது அதிகாரம் 29ஆம் வசனம் 30ஆம் வசனத்தை வாசிங்க.
மோசே சாட்சி பலகைகள் 2ஐயும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது தன்னோட அவர் பேசினதுனாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேயை பார்க்கும் போது அவன் முகம் பிரகாசிப்பதை கண்டு அவன் சமீபத்தில் சேர பயந்தார்கள். மோசே மலையிலிருந்து இறங்கும் போது வேதம் சொல்லுகிறது அவன் முகம் பிரகாசித்தது. காரணம், ரொம்ப நாளா எங்க இருந்துட்டு வரானா, தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து கீழே இறங்கும் போது கர்த்தருடைய முகத்தை என்ன செய்திருக்கிறார், பிரகாசிக்க செய்கிறார். அப்ப நீங்க அங்க மோசே அவ்வளோ நேரம் தேவ சமூகத்தில் இருந்து வரும்போது முகம் பிரகாசிக்குது. ஆனா இங்க நீங்க கவனிச்சீங்கன்னா சாதாரண ஒரு பந்தி விசாரிப்புக்காரன், சாதாரண ஒரு சாதாரண மனுஷனாக ஸ்தேவானுக்கும் கர்த்தருடைய முகத்தை என்ன செய்தானா, பிரகாசிக்க செய்யறார். அதனால நான் சொல்லுவேன், பட்சபாதமே ஆண்பற்று கிடையாது. தேவ பிரசன்னத்துக்கு போறீங்களா, ஆவியானவரை வாஞ்சிக்கிறீங்களா, ஆவியானவரை உங்க வல்லமையினால என்ன நிரப்புன்னு கேட்கிறீங்களா, அவர்கள் முகத்தை அத்தனை பேரை கர்த்தர் என்ன செய்வானா, பிரகாசிக்க பண்ணுவார். இங்க ஆண்டவற்ற படித்தவன் படிக்காதவன், ஏழை பணக்காரன், கலர்வன், நான் வெள்ளையா இருக்கிறான் கருப்பா இருக்கிறான், இல்ல பெரிய வீடு சின்ன வீடு, எந்த பட்சபாதமும் கிடையாது. ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்துல, உங்க பிரசன்னத்துல நான் இருக்கிறேன்னு விட்டு கொடுப்பீங்கன்னா கர்த்தர் நிச்சயம் உங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ணுவார். இந்த நாளுக்கான மனன வசனத்துக்கு நேராக திரும்புவோமா? என்னாகம புஸ்தகம் 6வது அதிகாரம், என்னாகம புஸ்தகம் 6வது அதிகாரம் 25வது வசனம் 26ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? 25 26 வாசிங்கள். இது ரெண்டையும் சேர்த்து ஒரே வசனம். கொஞ்ச நாளுக்கு ஆக ஆக ரெண்டா தான் கொடுக்கணும். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. அல்லேலூயா. அப்ப ரெண்டுத்திலுமே கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் என்ன செய்வார், பிரகாசிக்க பண்ணுவார். அடுத்த வசனம் சொல்லுது, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் என்ன செய்வானா, பிரசன்னமாக்குவார். பிரகாசிக்கும் செய்யும் தேவ பிரசனம் உன்மேல் இருக்க கர்த்தர் கிருபை செய்வார். சாதாரண மனுஷங்க, சாதாரண அநேக நேரத்தில் நம்ம சொல்றோம் நான் ஒரு சாதாரண மனுஷன், ரொம்ப சந்தோஷம். ஆனா இந்த சாதாரண மனுஷனை எது அசாதாரணமா மாற்றுதுன்னு நீங்க கேட்பீங்கன்னா, ஒரு மனுஷன் பரிசுத்த ஆவியானவரால நிரப்பப்பட்டு, ஒரு மனுஷன் விசுவாசத்தினால நிரப்பப்பட்டு, அவன் ஞானத்தினால நிரம்பி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். மூன்றாவது, நீங்க இவன் ஒரு பெரிய பிரசங்கம் செய்கிறார். இப்ப நம்ம அடுத்த அதிகாரம் வரும், 7வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. 1ஆம் வசனத்தை வாசிங்கள். அவர் அங்க ஆரம்பிக்கிறார் அவருடைய பிரசங்கத்தை. பிரதான ஆசாரியன் அவனை நோக்கி, காரியம் இப்படியா இருக்கிறது என்று கேட்டான். அடுத்தது வாசிங்க. அதற்கு அவன், சகோதரரே பிதாக்களே கேளுங்கள், நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரானூரிலே குடியிருக்கிறதற்கு முன்னமே மெசொப்பொத்தேமியாவிலே நாட்டிலே இருக்கும்போது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி. சரி, இப்ப எல்லாரும் இவனை பிடிச்சி சட்டையெல்லாம் கிழிச்சு அவனை அடிக்கிற அளவுக்கு அவனை அப்படியே பிடிச்சி, நீ என்னடா துருபதேசம் சொல்றியா, எங்க பிதாவுக்கு விரோதமா பேசுறியான்னு சொல்லி இவனை பிடிச்சு ஆலோசனை சங்கத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து அந்த ஆசாரியன் முன்னாடி நிறுத்தி, இதை பாருங்க, பிரதான ஆசாரியன் முன்னாடி அவன் தான் தீர்ப்பு சொல்லணும். என்ன, யூதர்களுக்கெல்லாம் முக்கியமானவர்கள் பிரதான ஆசாரியர்கள். அவங்கிட்ட கொண்டு வந்து, இதை பாருங்க, இவன் தேவ தூஷணம் சொல்றான், யாரோ கிறிஸ்துன்னு சொல்றான், உயிர் தெழுந்துட்டாருன்னு சொல்றான், இவன் என்ன சொல்றான்னு கேளுங்கன்னு சொல்லி அவனை தர அவன் சட்டையெல்லாம் கிழிச்சு கொண்டு வந்து வச்சுட்டாங்க. முதல்ல சொன்ன ஒருவனும் அவனை என்ன செய்ய முடியல, அவனுடைய பரிசுத்த ஆவியினால நிரம்பி விசுவாசத்துல இருக்கிறது அவனால எதிர்க்க முடியல. இரண்டாவது, அவன் முகம் பிரகாசிக்கிறது, ஒண்ணு செய்ய முடியல. மூன்றாவது, அவன் என்ன செய்யறாங்கன்னா சரீர பிரகாரமா தரன்னு இழுத்து கொண்டு வந்து வைக்கிறாங்க. அவன் பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறான். 3ஆம் வசனத்திலிருந்து ஒரு பெரிய பிரசங்கத்தை பண்ணுகிறான். அது ஆரம்பிச்சா 3வது வசனத்திலிருந்து 54வது வசனம் வரைக்கும் ஒரே மனுஷன் பிரசங்கம் பண்ணி இருக்கிறான். யாரை குறித்து பேசுகிறான்? முதல்ல ஆபிரகாம்னு ஆரம்பிக்கிறார், ஆபிரகாம். இரண்டாவது நீங்க பாருங்க யோசேப்பு, அதுக்கப்புறம் மோசே, இவங்களெல்லாம் தாவீது, வரிசையா பிரசங்கம் பண்ணிட்டு எங்க கொண்டு வந்து முடிக்கிறார்னா இயேசு கிறிஸ்துல கொண்டு வந்து அவர் முடிக்கிறார். எப்பா, நீங்க இயேசு கிறிஸ்துன்னு யாருன்னு தெரியாம பேசுறீங்க. அவர் ஆபிரகாமுக்கு முன்பதாக இருக்கிறார், அவர் ஈசாக்குக்கு முன்பதாக இருக்கிறார், இவர் தான் ஆதியில் இருந்த தேவன், பிதாவாகிய தேவன் குமாரனா வந்திருக்கிறார்ப்பானா. இவங்க ஒருத்தரும் அதை ஏற்றுக்கொள்ளல. ஆனா இவன் பிரசங்கி இருக்கிறான். இவன் பிரசங்கிக்கும் போது அவன் மேல பயங்கரமான கோபம் கொள்கிறார்கள், தேவ தூஷணம் செய்கிறான். இன்னைக்கு யாராவது நம்ம இந்த வசனத்துக்கு விரோதமா இதெல்லாம் தப்புன்னு சொன்னா நமக்கு எப்படி வருது? நமக்கு கோபம் வருது இல்ல? ஏன்பா எப்படி சொல்ற? அது போல அன்னைக்கு இவன் கிறிஸ்துவை குறித்து உண்மையான செய்தியை சொல்லுகிறான், எல்லாரும் அதை ஏற்றுக்கொள்ள முடியல. அப்போ இவன் ஜோமன் ஆரம்பிக்கிறான். இவன் அடிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க.
அவங்க பல்லெல்லாம் கடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வாசிங்க 55 வசனம் 56 வசனத்தை வாசிங்கள். அவன் பரிசுத்த ஆவினாலே நிறைந்தவனாய், மறுபடியும் அந்த பிரசங்கத்துக்குள்ள கவனிங்கள், பரிசுத்த ஆவினாலே நிரப்பப்பட்டவனாய், வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றார். மூன்றாவது, இந்த பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட இந்த ஸ்தேவானுக்கு நடந்த மூன்றாவது அனுபவம் நீங்க கவனிப்பீங்கன்னா, அவனுக்காக என்ன திறக்கப்பட்டது என்றால் வானம் திறக்கப்பட்டது. சொல்லுங்க, என்ன திறக்கப்பட்டது? இன்னைக்கு உங்களுக்கு வானம் திறக்கப்பட்டிருக்கா, அடைக்கப்பட்டிருக்கா? நான் கவனிக்காம வந்துட்டேன் பாஸ்டர், அவசரமா கிளம்பில வந்தேன், நான் கவனிக்கல. போய் நல்லா கவனிங்க. நீங்க பரிசுத்த ஆவியானவரால நிரப்பப்பட்டு, விசுவாசத்துல நிரப்பப்பட்டு, பரிசுத்தாவின் வல்லமை உங்களுக்கு நிரப்பப்படும் என்றால், நீங்கள் போகிற இடத்திலெல்லாம் வானத்தை கர்த்தர் உங்களுக்காக திறப்பார். ஒரு ஜெபிக்கிற மனிதருக்காக வானம் திறக்கப்படும். அதுதாங்க நம்முடைய ஆண்டவர். சாதாரணமானவர் நினைச்சீங்களா? அசாதாரணமான காரியம் பாருங்க. இவங்க எல்லாம் ஒருத்தனை எதிர்க்கிறாங்க, தேவ தூஷணம் செய்யறாங்க, அவனை அடிக்கிறதுக்கு ஆயத்தமாயிட்டாங்க, பல்லெல்லாம் கடிக்கிறாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவனை கல்லெறிஞ்சு கொல்ல போறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நடக்கிற ஒரு மகிமையின் சம்பவத்தை கவனிப்பீங்கன்னா, கர்த்தர் அவனுக்காக வானத்தை திறந்தார். இன்னைக்கு நான் ஒரு காரியத்தை விசுவாசத்தோடும் தீர்க்க தரிசனமா சொல்றேன். ஜெபிக்கிற அத்தனை பிள்ளைகளுக்காக கர்த்தர் தம்முடைய வானத்தை திறப்பாராக. சொல்லுங்க, ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக அடைக்கப்பட்ட வானங்கள் திறக்கப்படுவதாக. இந்த 32வது நாள் மறுபடியும் வல்லமையா ஜெபிக்க போறோம். மறுபடியும் விசுவாசத்தோடு ஜெபிக்க இருக்கிறோம். தேவ பிரசன்னத்துல விழுந்து கிடக்க போகிறோம். ஒன்றே ஒன்று, ஆண்டவரே, இதுவரை என் வாழ்க்கையில் அடைக்கப்பட்ட வானம் இருக்கும் என்றால், இந்த ஜெபத்துக்கு பின்பதாக, இந்த வேத வசனத்துக்கு பின்பதாக கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வானத்தை திறப்பார். அவர் வானத்தை திறப்பார்னா, உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், யாருங்க அந்த வானத்தை அடைக்க முடியும்? அவர் வானத்தை திறப்பார்னா எந்த மனுஷங்க வானத்தை அடைக்க முடியும்? அவருடைய கை ஒரு காரியத்தை செய்யணும், அதை தடை பண்ணுகிறவன் யார்? இன்னைக்கு நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல, ஆவியானவரே உங்க வல்லமையினால, ஆவியானவரே இன்னும் நான் விசுவாசத்துல, இன்னும் உங்க ஞானத்தால நிரப்பப்படும். இதை கேளுங்க, வானத்தை கர்த்தர் உங்களுக்காக திறப்பார். நீங்க ஒரு வசனத்தை வாசிங்கள் எனக்காக. ஆமென், பிரைஸ் தி லார்ட். எசேக்கியேல் 1வது அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிங்கள். எசேக்கியேல் 1வது அதிகாரம் 1ஆம் வசனத்தில், 30ஆம் வருஷம் 4ஆம் மாசம் 5ஆம் தேதியிலே நான் கேபார் நதியண்டையிலே சிறைப்பட்டவர்கள் நடுவில் இருக்கும் போது சம்பவித்தது என்னவென்றால், வானம் திறக்கப்பட நான் தேவ தரிசனங்களை கண்டேன். இதே போல கவனிங்க, இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்கும் போதும் என்ன திறக்கப்பட்டது என்றால் வானம் திறக்கப்பட்டதுங்க. வானம் திறக்கப்பட்டது. அப்ப நீங்க நல்லா கவனிங்க, ஒரு தேவ பிள்ளை பரிசுத்த ஆவியானவரோடு கனெக்ஷனா மாறும்போது இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம் நடக்கும்னு சொல்றாங்களே, நான் சொல்லுவேன் அதுதான் ஒவ்வொரு தேவ பிள்ளைக்காகவும் தேவன் தம்முடைய வானத்தை திறக்க அவரும் ஆயத்தமா இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். அந்த வசனம் வானத்தை திறப்பார். உபாகம புஸ்தகம் 28வது அதிகாரம் 12ஆம் வசனம் நினைக்கிற வாசிங்க. உபாகமம் 28:12. ஆமா, உபாகமம் 28:12. ஒரு கணம் அந்த வார்த்தையை பிடித்து நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். உபாகமம் 28:12 வாசிங்கள். ஏற்ற காலத்தில் நான் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு என்ன கொடுப்ப? பாஸ்டர், வாக்குத்தத்தம் ரொம்ப நல்லா இருக்கு பாஸ்டர். எப்ப பாஸ்டர் திறப்பாரு? நீங்க பரிசுத்த ஆவியானவரால நிரப்பப்படுங்க, விசுவாசத்துக்குள்ள வாங்க, நீங்க உங்களை விட்டு கொடுங்க, தேவ ஆவியினால ஞானத்துக்குள்ள வாங்க, வேத வசனத்தை படிப்போம். கர்த்தர் திறக்க வேண்டியதை கண்டிப்பா திறப்பார். ஒரு கணம் எல்லாரும் சேர்ந்து ஜெபம், ஆண்டவரே, அடைக்கப்பட்ட வானங்கள், ஊழியத்தில் அடைக்கப்பட்ட வானங்கள் திறக்கப்படட்டும். ஒவ்வொரு தனிப்பட்ட நபருடைய ஆண்டவர் அடைக்கப்பட்ட வானங்களை கர்த்தர் திறப்பீராக. என்னோடு ஒருமனப்படுகிற பிள்ளைகள் ஆண்டவர் அநேகரை இந்த நாளிலே கர்த்தர் இந்த வேளையிலே ஒரு சாட்சியாக மாற்றுவீராக. எத்தனையோ வருஷ இருளின் வல்லமைகள், எத்தனையோ இடங்களிலே ஆண்டவரை திறக்கப்படாத காரியத்தை ஆவியானவர் திறப்பீராக. ஆமென். விசுவாசித்து ஜெபித்தவர்களுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கவனித்து பாருங்கள், 4வது நடக்கிற சம்பவம் 59ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? 7வது அதிகாரம் 59ஆம் வசனம். அடுத்தது என்ன நடக்குது? அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளையில் அவனை கல்லறிந்தார்கள். 4வது நான் சொல்லுவேன், அவனுடைய ஆவியை ஒப்பு கொடுத்து ஆராதித்தான். எப்போ? எல்லாரும் அவனை அடிக்கிறதுக்கும் கோபத்திலையும் அவனை கொல்றதுக்கும் நிற்கும் போது கூட
தன் ஆவியை யார் கையில ஒப்பு கொடுத்தான் என்றால் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்ட, பிதா கிட்ட தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்தான். எவ்வளவு விசேஷமானது பாருங்க. இந்த வானம் திறக்கப்பட்டது. அவன் என்ன பார்த்தான் தெரியுமா? அங்கே குமாரனாகிய கிறிஸ்து அவனுக்காக எழும்பி நிற்கிறதை பார்க்கிறாரா. என்ன தரிசனம் பாருங்க. ஒரு மனுஷன், ஒரு சாதாரண பந்தி விசாரிப்பார். இவர் அப்போஸ்தலர் கூட கிடையாது, இவர் இயேசுவோடு இருந்தவன் கூட கிடையாது இந்த ஸ்தேவான். ஆனா இன்னைக்கு ஒரு காரியத்தை பார்க்கிறான். அவனுக்காக இயேசு கிறிஸ்து எழும்பி நிற்கிறாங்க வலது பார்சத்துல. எவ்வளவு ஆச்சரியமானது பாருங்க. இந்த பூமியில யாருங்க ஒருத்தர் வந்தா எழும்பி நிற்பாங்க? நம்ம கவனிக்கிறோம். நீ ஹெட் மாஸ்டர் உட்கார்ந்து இருக்காரு, ஸ்டூடெண்ட் வந்தவன ஐயோ வாங்க வாங்க நீங்க வந்துட்டீங்களா ஸ்டூடெண்ட் அப்படின்னு எழும்பி நிற்பாரா? ஹெட் மாஸ்டர் உட்கார இடத்துல தான் உட்காருவாரு, வந்தா அப்படின்னு நின்றுட்டு இருப்பான். ஆனா ஒரு மனுஷன் தாவிய ஒப்பு கொடுக்கும் போது கூட வானத்துல யார் எழும்பி நிக்கிறத பாக்குறானா? வானத்தையும் பூமி உண்டு பண்ணின சர்வ வல்லமை உள்ள தேவன் தம்முடைய பிள்ளைக்காக எழும்பி நிற்கிறார். அப்ப எவ்வளவு தூரம் ஸ்தேவான் எப்படி இருந்திருப்பான்னு யோசித்து பாருங்க. இவனுக்காக அவர் எழும்பி நிற்கிறார், இவனை வரவேற்பதற்கு எழும்பி நிற்கிறார். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவனை எல்லாரும் சேர்ந்து கல்லடிக்க போகிறார்கள். அதுக்கு முன்னாடி ஐந்தாவது அவன் என்ன செய்தானா? தன் ஆவியை சரியாக ஒப்பு கொடுக்க வேண்டிய இடத்துல ஒப்பு கொடுத்து கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருந்தான். எவ்வளவு ஒரு நல்ல வாழ்க்கை பாருங்க. எவ்வளவு காலம் இந்த பூமியில வாழ்கிறோம் என்பதை விட நம்ம எப்படி நம்முடைய ஓட்டத்தை முடிக்கிறோம் என்பது மிக முக்கியமான காரியம். அதிலும் குறிப்பாக ஸ்தேவான் தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்து ஆராதிக்கிற ஒரு வல்லமையை நம்ம பார்க்கிறோம். அந்த இடத்துல தான் வேதம் சொல்லுகிறது. ரோமர் 12வது அதிகாரம் 1ஆம் வசனம். ரோமர் 12வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிகள். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அப்ப தன்னுடைய ஓட்டத்தை முடிக்கும் போது கூட தன்னுடைய ஆவியை அங்க ஒப்பு கொடுத்து ஆராதிக்கிறான். அதுக்கு தான் பவுல் சொல்கிறார், நீங்களும் உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை எப்படி கொடுங்கனா ஜீவ பலியாக தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. ஆராதனை குறித்து நிறைய பேசலாம், நேரம் ஆயிருச்சு. ஆராதனை, நம்முடைய ஆராதனை எப்படி இருக்கிறது? நம்முடைய ஆராதனையில் ஆவி ஆத்மா சரீரம் இருக்கிறதா? நம்முடைய ஆராதனையில் ஒரு முழுமையான அர்ப்பணிப்பு இருக்கிறதா? இது எல்லாமே அவன் செய்கிறான். எப்போ? மரிக்க போகும்போது செய்கிறான். இந்நேரம் வேற யாராவது ஒரே ஓட்டமா ஓடி இருப்பாங்க, இல்ல சொல்லிருப்பாங்க, நான் தெரியாம பேசிட்டேன், என்னை விட்டுருங்க, என்னை தயவு செஞ்சு விட்டுருங்க, நான் இயேசு குறிச்செல்லாம் இனிமேல் பேச மாட்டேன். ஆனா அவனுக்குள்ள இருந்த விசுவாசம், அவனுக்குள்ள இருந்த அந்த பரிசுத்தாவினை நிரப்புதல் அவனை பின்வாங்க வைக்கல. எடுத்த காலம் முன்வைத்து தைரியமா சொல்கிறான், இததான் நான் இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன் என்று சொன்னான். சொல்லிவிட்டு எவ்வளவு தைரியமா நிக்கிறான் பாருங்க. இப்ப அவனுடைய ஆவியை அப்படியே ஒப்பு கொடுத்தான். நீங்கள் அப்படியே இயேசு கிறிஸ்துவை திரும்பி பாருங்கள். அவர் கல்வாரி சிலுவையில் இருக்கும்போது அந்த 7 வார்த்தையில ஒரு வார்த்தை என்ன சொன்னார்னா, என் ஆவியை உம்முடைய கையில் என்ன செய்கிறேன்? ஒப்பு கொடுக்கிறேன். பிதா கையில குமாரனாகிய கிறிஸ்து தன் ஆவியை ஒப்பு கொடுத்தது போல தன்னுடைய ஓட்டத்தை முடிக்கும் போது கூட நல்லபடியா என்ன செய்யறானா அவனுடைய ஆவியை ஒப்பு கொடுக்கிறான் பாருங்க. அவனுடைய ஆவியை பிசாசு கொண்டு போல பாருங்க, பாதாளத்துக்குள்ள கொண்டு போல பாருங்க. பலருடைய வாழ்க்கை இன்னைக்கு பாருங்க, மரிக்கும் போது பயங்கரமான பயம், பயங்கரமான இருள். ஐயோ இந்த உலகத்தை விட்டு போறேன்னு சொல்லி கூப்பாடு போடுவாங்க, கூச்சல் போடுவாங்க. ஏன்னா இந்த பக்கம் ஒரு இருளின் வேகம் வந்துடும், இந்த பக்கம் பிசாசு வந்து நிற்பான். ஆனா ஒரு தேவ பிள்ளை ஓட்டத்தை முடிக்கும் போது என்ன சொன்னா, என் ஆவியை யார் கையில் ஒப்பு கொடுக்கிறேன்? எனக்கு கொடுத்த என் தேவன் கையிலேயே நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்கிறான். இதல்லவா ஒரு நல்ல ஓட்டம், இதல்லவா ஒரு பரிசுத்தமான ஓட்டம், இதல்லவா ஒரு தேவனை சார்ந்து ஓடுகிற ஒரு பிள்ளையுடைய ஓட்டம். நான் ரொம்ப தாழ்மையா சொல்வேன், கடந்த நாட்கள்ல நம்முடைய சபைக்கு வந்த ஒரு வயதான மூத்த ஊழியர் சொன்னார், ஒரு வேதாகம ஆசிரியர், ஒரு மனுஷனுடைய மரணம் சொல்லிடும் அவன் எப்படி ஓடி முடிச்சான்னு சொல்லி. அவன் வாழ்க்கை எப்படி இருந்தது என்பது எதுல தெரியுமா? சொல்லுங்க. அவன் மரிக்கிற நாளிலே தெரிஞ்சிருமா அவன் எப்படி இத்தனை நாள் ஓடி இருக்கிறான். அது 100% உண்மைங்க, 100% உண்மை. அவனுடைய மரணம் சொல்லிடும் அவன் எப்படி ஓடுனா இத்தனை நாள். ஆனா இவனுடைய மரணத்து நேரத்தில் பாருங்க, காலையிலே கூட அந்த அந்த தேவன் நமக்கு சொல்லுகிற வார்த்தையை கவனித்து பாருங்க. என் ஆவியை உங்க கையில ஒப்பு கொடுக்கிறான், வேற யார் கையிலையும் கொடுக்கல. என் ஓட்டம் முடியும் போது நல்லபடியா முடியட்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஆராதித்தான் என்று பார்க்கிறோம். கடைசி 60ஆம் வசனம் பாருங்கள். அந்த இடத்தில் என்ன செய்தான்? 60ஆம் வசனம். அவனோ முழங்கால் பணியிட்டு ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். அப்ப இவனுக்கு விரோதம் இவன் இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். இப்படி சொல்லி மரிக்கல, எங்க போயிட்டான்? நித்திரைக்கும் மரணத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. தூக்கத்துக்கு போயிருக்கிறான். அதான் சொல்லுவோம், ஒரு தேவ பிள்ளையுடைய மரணம் என்பது நித்திரை தான். கொஞ்ச காலம் தூங்குறோம், அவ்வளவுதான். மீதி இருக்கிறது அங்க போய் விழிச்சிருவோம். அதுக்குதான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறான், நான் விழிக்கும் போது உம்முடைய சாயலான என்ன செய்வனா திருப்தி ஆவேன். அப்போ இந்த கொஞ்ச காலம் அந்த வேர்டை நீங்க ரொம்ப கவனிக்கணும். நித்திரை அடைந்தான், he went to sleep. அவன் தூங்க போயிருக்கிறான், அவ்வளவுதான். கொஞ்ச கால தூக்கம்.
கல்லெடுத்து அடிக்கிறாங்க, கல்லெடுத்து அடிக்கிறாங்க, நிஜமான கல்லெடுத்து அடிக்கிறாங்க. எல்லாரும் ரத்தம் ஊத்துது ஒரு பக்கம், சரீரத்துல அடி வாங்குறான். ஆனா என்ன சொல்லி ஜோம் பண்ணானா, முழங்கால் பண்ணிட்டு இவர்களுக்காக பரிந்து பேசி ஜோம் பண்ணா. என்ன ஜோம் பண்ணானா, ஆண்டவரே அவங்க இதை தெரியாம செஞ்சுட்டாங்க. என்ன செஞ்சுட்டாங்க? இதை நீங்க அப்படியே பாருங்க. யார் இதே போல ஜெபித்தது பாருங்க. நம்முடைய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் இருக்கும்போது அவரும் என்ன சொன்னார்? பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் இன்னதென்று செய்யறது அவங்களுக்கு தெரியாம செய்யறாங்க, தாங்கள் செய்யறது இன்னதென்று அறியாம செய்யறாங்க என்று ஸ்தேவானுக்கும் இயேசு கிறிஸ்துக்கு எவ்வளவு பாருங்க ஒரே ஆவி உடையவர்களா இருக்கிறாங்க பாருங்க. இவன் சாதாரணமானவன், இவன் ஒரு பந்தி விசாரிப்புக்காரன், குழம்பு எடுத்து கொடுக்கிறவன், கூட்டு வைக்கிறவன், சாப்பாடு போடுறவன், 4 பேர் சாப்பிட்டீங்களான்னு கேட்கிறவன். ஆனா பைபிள் திட்டமா சொல்லுது, அவன் எப்படி இருந்தான்னா தன்னுடைய ஓட்டத்தை முடிக்கும் போது மற்றவர்களுக்காக பரிந்து பேசி ஜெபம் பண்ணானா. தன்னை கல்லால் அடிக்கிறாங்க, ஆனா அவன் வாயை திறந்து அவர்களுக்காக என்ன செய்தான்? பரிந்து பேசுகிறான். இன்னைக்கு நம்மளை யாரும் கல்லெல்லாம் அடிக்கல, ஒரு கல்லை போல சொல்லால தான் அடிச்சாங்க. ஆனா நம்ம என்ன சொல்லணும்? ஆண்டவரே அவன் விளங்கவே கூடாது ஆண்டவரே, அவன் குடும்பம் நல்லா வரவே கூடாது ஆண்டவரே, அவன் கையை போட்டுருங்க ஆண்டவரே. என்னென்னமோ பேசுறோம், ஆனா தன் சரீரத்துல கல்லடி படும் போதும் தன் தேவனை நோக்கி என்ன செய்தான் என்றால் பரிந்து பேசி ஜெபம் பண்ணான். இன்னைக்கு நம்முடைய ஜெபத்துல என்ன ஜெபம் இருக்கு? பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு விசுவாசத்தினால ஞானத்தினால நிரம்பின ஒருவன் தேவனுடைய சமூகத்தில் என்ன செய்தானா? பரிந்து பேசி ஜெபம் பண்ண. 5வது நான் சொல்லுவேன், அவன் எப்படிப்பட்டவனா இருந்தானா? பரிந்து பேசி ஜெபிக்கிறவனா இருந்தான். இன்னைக்கு நீங்களும் நானும் யாருக்காக பரிந்து பேசுகிறோம்? ரட்சிக்கப்படாத எத்தனை பேருக்காக நம்ம பரிந்து பேசி ஜெபம் பண்றோம்? இல்ல அப்படின்னா இன்னும் இருக்க போற இந்த 8 நாட்களிலாவது ஆண்டவரே ஒருவருக்காவது நான் பரிந்து பேசி ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே ரட்சிப்புக்காக ஜெபிப்பேன், அவங்க மன திரும்புதலுக்காக ஜெபிப்பேன், அவங்க என் மேல எத்தனை குற்ற சுமத்தி இருந்தாலும் நான் அவர்களுக்காக ஜெபிப்பேன். அப்படிப்பட்ட ஒரு ஜெப வைராக்கியத்துக்குள்ள தீர்மானத்துக்குள்ள வந்து பாருங்க. ரட்சிக்கப்படாத அநேகரை இந்த ஒரு இவன் விழுதான் பாருங்க, இவன் மரிச்சான். ஆனா இவன் சிந்தின ரத்தம் என்ன செய்தது என்றால் ஒட்டுமொத்தமா சபையுடைய வித்தாக மாறினது. முதல் ரத்த சாட்சியாக தேவனுக்காக மரித்தாங்க. வாழ்ந்தது சின்ன கொஞ்ச காலம் தான் வாழ்ந்தான். லிமிட்டட் வெர்ஷன் தான். எனக்கு தெரிஞ்சு மேக்சிமம் வாழ்ந்திருந்தா ஒரு 35 வயசுல இருந்து ஒரு 40 வயசு தான் இருந்திருக்கும். ஆனா மரிக்கும் போது ரத்த சாட்சியா மரிச்சான் பாருங்க. ஒட்டுமொத்த சபையுடைய வித்தாக கர்த்தர் இந்த ஸ்தேவானை மாற்றினார். சபையுடைய வித்து சபை எதில் நிக்குது? யாரோ ஒருத்தர் ரத்த சாட்சியா மரித்தாங்களே, அதுக்கு முதல் ஆளே ஸ்தேவான் தான். இன்னைக்கு அநேக ரத்த சாட்சியா மரிச்சிட்டாங்க. சபை இன்னைக்கு இவ்வளவு வளர்ந்து பெருகினது சாதாரண காரியம் அல்ல. இன்னைக்கு இவ்வளவு தூரம் ஆண்டவருடைய சமூகத்துல வந்து ஆராதிக்கிறோம். ஆன்லைன்ல பிள்ளைகளை நிறைய ஆண்டவர் கொடுத்தார். காரணம் யாரோ தேவனுக்காக என்ன செய்திருக்காங்க? ரத்த சாட்சியா மரிச்சிருக்கிறாங்க. நம்ம ஒண்ணும் பெருசா செய்யல, ஆனா நமக்காக யாரோ ஒரு தன்னுடைய ரத்தத்தை சிந்தி இருக்கிறாங்க. அப்ப கவனிச்சு பாருங்க. 5 காரியம் சொன்ன ஸ்தேவான் பிரகாசிக்கிற நட்சத்திரம். முதலாவது காரியம், அவன் எப்படிப்பட்டவனா இருந்தான் என்றால் யாரும் அவனை என்ன செய்ய முடியல, எதிர்த்து நிற்க முடியல. 2வது அவனை குறிச்சு வசனம் சொல்லுது, அவனுடைய முகம் எல்லாம் என்ன செய்தனா? பிரகாசித்தது. 4வது வானம் என்ன செய்யப்பட்டிருந்தா? திறக்கப்பட்டு. 3வது வானம் திறக்கப்பட்டிருந்தது. 4வது ஆவியை ஒப்பு கொடுத்தான். 5வது பரிந்து பேசி ஜெபித்து நித்திரைக்குள் போனான். இதை சாயங்காலம் பேசும்போது இன்னும் கூட கொஞ்சம் ஆழமா பேசுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். 7 நிமிடம் ஜெபம் பண்ணுவோம். Praise the Lord. பூரண ஆசீர் பொழிந்திடுமே, பூரிப்போடு நாமும் பலம் பெறவே. ஹல்லேலூயா. வானம் திறந்துமே வல்லாபியே. அப்பா, ஒவ்வொரு குடும்பத்தின் மேல வானம் திறக்கப்படுவதாக. எந்த இடத்தில் இருந்தாலும் ஒரு கணம் கை உயர்த்தி அந்த பாடல் எடுக்கும் பொழுது ஆமென். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு கணம் சொல்லுங்க, ஆண்டவரே வானம் திறக்கப்படுவதாக. எல்லா இருளின் வல்லமைகளும் விலகட்டும். பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுகிற ஒரு அனுபவம் இந்த கடைசி 8 நாட்களுக்குள்ள ஒரு மகிமையின் வல்லமைக்குள் ஆவியானவர் சபையை கொண்டு வருவாராக. எல்லா அசதிகள், எல்லா சோறுகள், எல்லா பலவீனங்கள் எந்தெந்த குடும்பத்தை எதிர்த்து கொண்டிருக்கிறதோ ஆமென், ஜெபிக்க முடியாம, ஆண்டவர்கிட்ட நெருங்க முடியாம, ஒரு ஜெயம் எடுக்க முடியாம இருக்கிறார்களோ, கர்த்தர் ஒரு மாற்றத்தை காண கிருபை தாரும் ஆவியானவரே. பூரண ஆசீர் பொழிந்திடுமே, பூரிப்போடு வாழ்ந்து பலம் பெறவே. ஜீவ தண்ணீராலே தாகம் தீர்ப்பதாலே தேவனாதி பாய்ந்தே செழித்தோங்குமே. ஜீவ தண்ணீராலே தாகம் தீர்ப்பதாலே ஓ வானம் திறந்துமே வல்லாவியே, வந்திறங்கி வரமே தந்தருளுமே. வானம் திறந்துமே. ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தில் வானம் திறக்கப்படுவதாக. அன்பின் அருள் மாறியே வாருமே, அன்பரின் நேசம் பொங்கி பாடுவே.
ரெண்டு கை தட்டி ஆமென். எதிர் வல்லமைகள் செயலிழந்து போகட்டும். பொங்கி பாடுவே ஆத்தும தாகம் தீர்க்க வாருமே, ஆவியில் நிறைந்து மகிழ்ந்திடவே, வல்ல அபிஷேகம் அக்கினி பிரகாசம் சொல்லரும் சந்தோஷம் உள்ளம் முற்றுமே, வல்ல அபிஷேகம் ஓ வானம் திறந்துமே. எல்லா குடும்பத்துக்கும் வானம் திறக்கப்படுவதாக, அந்தகார வல்லமை விலகி போகட்டும். ஓ வானம் திறந்துமே, வந்திறங்கி வரமே தந்தருளுமே, அன்பின் அருள் மாறியே ராபாரா சூடாபாரா ராகாதாரா சீடாபாரா, அன்பின் அருள் மாறியே வாருமே, அன்பரின் நேஸ் பொங்கி பாடுவே. வானம் வானம் திறந்துமே, தந்தருளுமே, வானம் திறந்துமே, வந்திறங்கி வரமே தந்தருளுமே, அன்பின் அருள் மாறியே பொங்கி பாடுதே, அன்பின் அருள் மாறியே பொங்கி பாடுதே. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால், வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தின் காலை வேளையில. ஓ வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால், வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால், பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை. எல்லா குடும்பத்துக்குள் ஆவியுடைய கிரியை, தேவ வல்லமை, தேவ பிரசன்னம், தேவாக்கினி, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியே. ரெண்டு கரங்களை தட்டி வானம் திறக்கப்படுவதாக. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினால் எல்லாரையும் ஆவியானவர் நிரப்புமாறாக. பலவீனங்கள் காலவேளையில மாறி போகட்டும். யாரெல்லாம் எதிர்த்து வருகிறார்களோ இந்த காலவேளையில சத்துருவின் வல்லமைகள் அழிக்கப்படுவதாக. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஒரு ஜெயத்தை காணக்கூடிய நாட்களாக. நல்ல ரெண்டு கரங்களை தட்டி சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே எல்லா இருளின் வல்லமைகள் விலகி போவதாக, முகங்கள் பிரகாசிப்பதாக, வானங்கள் திறக்கப்படுவதாக, முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற ஒரு நாளாக கர்த்தர் மாற்றுவீராக. ஒவ்வொரு குடும்பத்தில் ஒரு மாற்றம், ஒவ்வொரு குடும்பத்தில் தேவாவுடைய கிரியை, ஒவ்வொரு சபைக்குள்ள ஒரு பெரிய வெளிச்சம். வெளிச்சத்தின் ஆவியானவருடைய வல்லமையினால் ஆமென். பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். முழுமையா உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தடைகள் எல்லாவற்றையும் ஆவியானவர் மாற்றி போடும். Praise the Lord. ஒரு கணம் அப்படியே வியாதிஸ்தர்களுக்காக மட்டும் ஜெபம் பண்ணுவோம். மீதி இருக்கிற எல்லா காரியத்தை நம்ம மாலையில ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கரங்களை உயர்த்தி வியாதியா இருக்கிற பிள்ளைகளுக்காக ஆண்டவரே, பலவீனத்தோடு இருக்கிற அத்தனை பிள்ளைகளுக்காக, நேற்றைக்கு எழுதப்பட்ட கமெண்ட் செக்ஷன்ல எழுதப்பட்ட எல்லா பேர்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் தாமே இவர்களுக்கு பரிபூர்ண சுகத்தை தாரும். ராணியுடைய பிளட் கேன்சருக்காக, புஷ்பலதாவுடைய பிரெயின் டியூமருக்காக, ஆண்டவரே அதே போல லங் கேன்சர்ல பேச முடியாம கஷ்டப்படுகிறவர்களுக்கு, சாந்தியுடைய பிரஸ்ட் கேன்சருக்காக, யாரெல்லாம் கேன்சர் எழுதி கொடுத்திருக்கார்களோ, லிவர் டேமேஜ்ல கஷ்டப்படுகிறவர்களுக்காக ஆண்டவரே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் அவர்களுக்கு ஒரு பரிபூர்ணமான சுகத்தை தருவீராக. Be healed in the name of Jesus. இயேசுவால கூடாத காரியம் ஒன்றுமில்ல. 40 வருடமாய் பலவீனமா இருந்தவனை நடக்க செய்த வல்லமை, ஆமென். எங்களிடத்தில் வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, ஆனால் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழும்பி நட என்று சொல்வது போல, இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒரு வல்லமை அவங்க சரீரத்தில் பாயட்டும். பலவீனங்கள் மாறட்டும். கர்த்தர் அவர்களை சாட்சியாய் நிறுத்துவீராக. எல்லா குடும்பத்திலையும் ஒப்பு கொடுக்கிறோம். தினந்தோறும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். மாலையிலும் குடும்பங்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்க கர்த்தர் கிருபை தார். எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். படிக்கிற பிள்ளைகள் இன்னைக்கு போகிற எக்ஸாம் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நல்லா எழுத கிருபை தாங்க. விசேஷமா ஃபைனல்ல வரும்போது அவங்களுக்கு இருக்கிற பயங்கள் மாறி போகட்டும் ஆண்டவரே. அவங்களுக்கு வருகிற மன குழப்பங்கள், ஏதாவது வீட்டில் பிள்ளைகள் குழம்பி போய் உட்கார்ந்து இருப்பாங்கனா, இயேசுவின் நாமத்தினால இரவெல்லாம் படிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்தில் இருப்பாங்கனா, காலையில ஒரு தெளிவு உண்டாகட்டும். அவங்களை பயப்படுத்தி வைத்திருக்கிற கிரிகள் அழிக்கப்படுவதாக.
அப்படியே சில பிள்ளைகளுக்கு ஆமென் பலவீனம் வந்துடுது. காலையில வந்தா ஒரு ஜுரம் வந்துடுது, காலையில வந்தா எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி ஒரு வயிற்றுப்போக்கு வந்துடுது, அவங்க அப்படியே கையெல்லாம் உதறுது, சிலருக்கு ஆமென் வேர்க்க ஆரம்பிக்கிறது. ஒரு கணம் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவர் இப்படி பயந்து கொண்டிருக்க பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்றோம். எல்லா பிள்ளைகளுக்குள்ள ஆவியானுடைய பலன், ஆவியானுடைய வல்லமை, ஸ்தேவானுக்குள்ள கிரியை செய்த பரிசுத்த ஆவியானவர் எக்ஸாம் போகிற பிள்ளைகளுக்குள்ள பலமாய் கிரியை செய்வீராக. அவங்களுக்கு இருக்கிற பயங்கள் எல்லாம் மாறி போகட்டும் ஆண்டவரே. பெற்றோருடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறட்டும். பெற்றோருடைய ஜெபங்களை கேட்டு கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. சபையாக அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஸ்கூல் வைத்திருக்கிறவர்களுக்காக, ஒவ்வொரு ஆசிரியர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தர் அவர்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வீராக. எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். குடும்பம் உம்முடையது ஆண்டவரே, ஜனங்கள் உம்முடையவர்கள் அப்பா. நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். அப்படி இந்த நாளுக்கான கிருபை சொல்லுங்க. இந்த நாளுக்கான கிருபை, 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 அதிகாலை கிருபை, ஜெபிக்க வந்த பிள்ளைகளுக்கான விசேஷமான கிருபை இலவசமாய் தருகிறேன். தகுதியின் அடிப்படையில் அல்ல, தகுதி இல்லாத எங்களை தகுதிப்படுத்துகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். இரண்டாவது சொல்லுங்க பாதுகாப்பு. எல்லா பிள்ளைகளுக்கும் இந்த நாளில் ஒரு பாதுகாப்பு இருப்பதாக. சைக்கிள்ல, 2 வீலர், 3 வீலர், 4 வீலர், ஃபிளைட், பஸ், ட்ரெயின், ஆண்டவரே உயரமான தளம், கரண்ட்ல, ஸ்டவ்ல, ஆண்டவர் விஷ ஜந்துக்கள், திருடர்கள் எந்த பகுதியில் இருந்தாலும் ஆண்டவரே உம்முடைய செட்டையின் மறைவுக்குள்ள நீங்க சொன்னீங்களப்பா, உங்களை நான் உள்ளம் கையில் வரைந்து வைத்திருக்கிறேன்னு. ஒவ்வொரு பிள்ளைகளும் அந்த பாதுகாப்பின் நிழலுக்குள்ள இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். விசேஷமா மரண ஆவிகள், விபத்தின் ஆவிகள், இரத்த காயத்தை ஏற்படுத்த போராடுகிற வல்லமைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே செயலிழந்து போகட்டும். ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்வீராக. அடுத்தது சொல்லுங்க, இந்த நாளுக்கான ஆகாரத்தை எனக்கு தாரும். இந்த நாள் வர வேண்டிய காரியங்கள், மாச கடைசி ஆமென். இன்னைக்கே சில முடிவு பண்ணியிருப்பாங்க, இந்த நாளை எப்படியாவது சமாளிக்கணும், இந்த ஒரே ஒரு நாளை நான் தாண்டிட்டேனா, இந்த வாரத்தை தாண்டிட்டேனா, தேவன் உங்களுக்கு கிருபை செய்வார். தேவன் உங்களுக்கு வானத்தின் பலகணிகளை திறப்பாராக. தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. வர வேண்டிய ஒத்தாசை கிடைப்பதாக. வர வேண்டிய ஆண்டவரே பணங்கள் வர கர்த்தர் கிருபை தாங்க. இந்த நாள் சரீர பரிசோதனைக்கு போகிற பிள்ளைகளுக்காக, இந்த நாள் முதல் முறையாக எந்த காரியத்தை செய்தாலும் கர்த்தர் அதில் ஒரு ஜெயத்தை காண கிருபை செய்வீராக. பிள்ளைகளோடு கூட இருந்து நடத்துங்க ஆண்டவரே. எல்லா குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிற பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. எழுதி வைத்திருக்க ஜெப குறிப்புகளுக்காக அப்படியே ஜெபம் பண்ணுவோம். 32வது நாளும் ஸ்தேவானின் தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. ஜெபத்தை கேட்கிறவர் எங்களோடு இருக்கிறீர் ஆண்டவரே. ஜெபத்துக்கு பதில் தருகிறவர் எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. அந்நாளின் பொருத்தனையை கேட்டவர், அந்நாளின் கண்ணீரின் ஜெபத்துக்கு பதில் கொடுத்தது போல இந்த எழுதப்பட்ட அந்த ஜெப குறிப்புகளுக்காக விசுவாசத்தோடு ஆம் என்றும் ஆமெனுமாய் பதில் தருகிறவரே, உம்முடைய சமூகத்தில் எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுகிறோம். எங்கே நீங்கள் எல்லாம் ஒருமனப்படுகிறோமோ அந்த இடத்துல தேவனுடைய கிரியை வெளிப்படும். சொல்லுங்க ஆண்டவரே, எல்லாரும் ஒருமனமா ஜெபம் பண்றாப்பா. இந்த ஜெப குறிப்புகளை கர்த்தர் நிறைவேற்றி கொடுப்பீராக. ரட்சிப்பு சம்பந்தமானது, பிள்ளைகளுடைய மனம் திரும்புதல் சம்பந்தமானது, ஞானஸ்தான சம்பந்தமானது, ஆண்டவரே பின்மாற்றத்தில் இந்த மாற்றம் சம்பந்தமானது, ஆவிக்குரிய வளர்ச்சி சம்பந்தமானது, பரிசுத்தாவினுடைய வரங்கள் சம்பந்தமானது, ஆத்துமாக்கள் சம்பந்தமானது, எல்லாவற்றையும் கர்த்தர் ஆமென் என்றும் ஆமெனுமாய் நிறைவேற்றி கொடுப்பீராக. ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவார்களாக. வானத்தின் பலகணிகளை திறந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணி இருக்கிறோம். கர்த்தர் அதை நிறைவேற்றி கொடுப்பீராக. இன்றைக்கு எழுதப்பட்ட ஜெப குறிப்புகளுக்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு யாரெல்லாம் காலையில தேவையோடு வந்தாங்களோ, இன்னைக்கு கண்ணீரோடு மனதில் பலவிதமான கேள்வியோடு வந்தாங்களோ, இயேசுவின் நாமத்தினால் அவர்களுக்காக விசேஷமா ஜெபிக்கிறேன். இந்த நாளிலே அவர்கள் அந்த பதிலை பெற்றுக்கொள்ள இந்த நாள் கர்த்தர் ஆண்டவரே இந்த வெள்ளிக்கிழமையாக இருந்தாலும் அவளை கர்த்தர் சாட்சியாய் நிறுத்துவீராக. உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு பிறந்த நாள் காண்கிறவர்கள் யூடியூப் குடும்பத்தில் ஜெய் கிறிஸ்டோபர் 50 வயது வெள்ளூர், குமுதமாய் 58 வயது ஸ்ரீலங்கா, அனிதா 49 வயது நெற்குன்றம், கெவின் மேக்ஸ்வெல் குண்டத்தூர் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். 5 எலிசபெத் அசிஸ்டவல்லி 62 வயது நெய்வேலி, கலாவதி சேலம் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பெரில் ஐடா சவுதி அரேபியா, சவுந்தர பாண்டியன் 69 வயது, பிஜுனாஸ் பெரிஸ் 22 வயது ஸ்ரீலங்கா, குழந்தை 11 குழந்தை அவர்கள் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. யூடியூப் ஃபேமிலியில திருமண தம்பதியர் பிரதர் ஜவகர் ஸ்ரீனிவாஸ், சிஸ்டர் வேதவல்லி கமுதி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பிரதர் எட்வின் ஜான் பெனட், டாக்டர் ஏஞ்சல் பெனட் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார். கைவேற்று எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் இந்த பிள்ளைகள் வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுவாராக. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் இந்த பிள்ளைகளுக்கு சுக பலன் ஆரோக்கியம் தந்து அற்புதமாய் அதிசயமாய் நடத்துவாராக. சபையாராக நாங்கள் சேர்ந்து மனதார அவர்களை ஆசீர்வதிக்கிறோம்.
ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். ஆசீர்வதிக்கிறோம், ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். இந்த நாள் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஆசீர்வாதமாய் இருக்க கிருபைத்தார். மனிதர்கள் கண்களிலே தயவர்க்கம் கிடைக்க கிருபைத்தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்நியமும் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானம் விசேஷமாக ஆலயத்தில் ஆன்லைன்ல கிளை சபையில் வந்த பிள்ளைகளோடும் வந்திருக்கிற அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இயேசு கிறிஸ்துவின் வருகை பரிந்தும் இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கால தாமதத்துக்கு மன்னிகள். நாளை தினம் சரியாக முடிப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.